Welcome back to another episode of The Star Next Door with Raji, powered by Vivid Digital Media. இன்னைக்கு நான் ஹோஸ்ட் பண்ண போகிற கெஸ்ட் எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது பிகாஸ் he is usually used to being on this side of the mic, but this episode I've managed to bring him on that side of the mic. My first job was to go coordinate with celebrities who are coming to Coimbatore. Oh, it won't work. அது அவனுக்குள்ளார அவன் ஒரு வார்த்தையை சொல்ல மிஸ் பண்ணுறான். அவன் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த ஃபோட்டோகிராஃபை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா உனக்கு பதில் சொல்ல தெரியாது. அங்கேயே நீ உடஞ்சிருவேன். எனக்கு ஒரு அன்ப்ரொஃபஷனலாக பேசுகிறவங்க கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை நான் வந்து பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணியோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படி போனால் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமான பேர் இந்த சொசைட்டியில் இருக்காங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ திமிரெடுத்து சுற்றுறவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை உணர்ந்தவனுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ஹர்ட்டிங்காக மாறி. ஸோ யூ நீட் தட் அப்சர்வேஷன். ஸோ அது இருந்துச்சுன்னா யூ வில் கெட் குட் ஸ்டோரி இன் ஃபோட்டோகிராஃபி. So let's welcome the RJ turned photographer Rejoy. Thank you so much for coming. Pleasure is mine. How do you feel coming on a podcast? Finally you've come. Usually I'll be in that Yes. position. So taking interview is always fun for me, and it's always I think that's my signature, talking to people, and because I was trained for that. Yes. When I joined in radio 2008, my first job was to go coordinate with celebrities who are coming to Coimbatore. So because everyone has had their shows, the RJs were having their shows. அப்போது நான் தான் புதுசாக ஜாயின் பண்ணுறேன். தட் இஸ் நான் ஒரு 6 months லேட்டர் தான் ஜாயின் பண்ணுறேன். ரேடியோ வந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வரும்போது எல்லா காலேஜுக்கும் போய் இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியல. நான் காலேஜ் முடிச்சுட்டு 4 years ஆச்சு. அப்போது அந்த டைமில் நான் 2004 முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு தெரியல. Then later when I was hunting for job, there is an opening in a radio, if you want you go there அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் தமிழ் நல்லா பேச வரும். அதனால் நான் சரி போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். Then they gave me a script, I just got selected. அப்போ தான் தெரிஞ்சது ஆல்ரெடி எவ்ரிதிங் வாஸ் செட். ஒரு பையன் ஓடி போயிட்டான். ஆஃபீஸ் மேபி என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவனுக்கு வந்து செட் ஆகலை, எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ அவனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தேடிட்டு இருந்தாங்க. Okay. ஸோ சின்ஸ் எவ்ரி ஒன் ஹேவ் காட் தேர் ஷோஸ் செட், they need someone to go and check or take care of other things outside. அப்போது இந்த செலிப்ரிட்டி மேனேஜ்மெண்ட், இன்டர்வியூவிங் ஃபார் ஷோஸ், அப்போது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து they needed. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் பீன் ட்ரெயின்ட் ஃப்ரம் த மாஸ்டர் ஆஃப் ரேடியோ, மிஸ்டர் செந்தில்னு சொல்லிட்டு. he's into சரவணன் மீனாட்சி செந்தில்னா எல்லாருக்கும் தெரியும். இஸ் அ செலிப்ரிட்டி இன் தேட் திங். ஸோ இட்ஸ் அ டிவி செலிப்ரிட்டி. ஸோ அப்போது அவர் தான் என்ன இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுறாரு. ஹீஸ் த ஒன் ஹூ ட்ரெயின்ட் மீ ஹவு டு டேக் ஆர் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஆர் ஃபுல்லாக அவர் தான் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துக்குவார், அப்படியே பார்த்துட்டே இருப்பார். இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் கொட்டு விடுவோம். ஸோ கொட்டு நாட் லிட்ரலி கொடுத்து, பட் யா அவர். ஸோ அதனால் எனக்கு இன்டர்வியூ பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ sitting here opposite answering for questions, I'm going to experience today. Yeah. So it depends on you. என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்க, என்ன பயப்படுத்துங்களா? Okay. I was just telling the viewers that yes, today I'm going to be a little nervous because somebody who is usually here is there right now. Yeah. So it's always fun. Asking questions, knowing things. Yes. அதெல்லாம் பயங்கரம். அடுத்தவனோட வாழ்க்கைக்குள்ள பூந்து பார்க்கறதுனா நமக்கு அவ்வளோ பிடிக்கும். Okay. So இன்னைக்கு நம்ம வந்து ரிஜாயை வந்து we are going to dissect his life and his life journey. Tell us, you were first behind the mic. From being behind the mic, you're now behind the camera. It's been a journey. Tell us how the transition happened. I have a friend who's a senior, who's a legend of Tamil cinema in cinematography. He's one of the legend. And recently கூட சூப்பர் ஸ்டார் வந்து அவரை பாராட்டினார். இஸ் லைக் பாலுமகேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் என்னை வந்து ஃபோட்டோகிராஃபிக்குள்ளார கொண்டு வந்ததே. அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், டேய் இன்டர்வியூவில் நீ பார்த்து ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணாத, இன்டர்வியூவில் நீ பார்க்குறது எல்லாமே ஃபேக்கு தான்.
சொல்கிற 100 விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் 99 விஷயம் பொய்யா தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்து ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணாத அப்படிம்பாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சவன் சொல்கிறதான் கதை. அவன் டிசைட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போது நான் அதை பண்ணேன், அப்படி பண்ணேன், அந்த டர்ன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் ஃபார் மீ, எவ்ரிதிங் ஹேப்பன்ட். இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். அப்படியே அந்த போகிற போக்கில் அது நடந்துச்சு. அது வரும்போது ஐ ஜஸ்ட் கிராப்ட் இட், அவ்வளோதான். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், ரேடியோ வாஸ் லைக், நான் ரேடியோ போகணும், ஐ எம் அ பேஷனேட் ஆர்ஜே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமாக வேலை தேடிட்டு இருந்தேன். அப்போது சரி தமிழ் நல்லா வரும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் ஐ வாஸ் சர்ச்சிங். ஸோ எனக்கு அப்புறம் என் தம்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு, என் தம்பி வாஸ் நோன் ஆங்கர் அட் தட் டைம். அவன் காலேஜ் பார்ட் டைம் பண்ணிட்டு இருந்தான். ஜிஆர்டியில் படிச்சுட்டு ஹி வாஸ் டூயிங் டிஜே, ஹி வாஸ் டூயிங் ஆங்கரிங், அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஹி வாஸ் ஏர்னிங் மணி. ஸோ அப்போ அவனை இந்த ஒர்க்குக்காக இன்டர்வியூக்கு செந்தில் கூப்பிட்ருக்காரு. பட் அவனோட தமிழ் இஸ் நாட் குட், ஹீ இஸ் மோர் இன் டு இங்கிலீஷ். ஸோ அப்போது அப்படி தான் அவனுக்கு கிடைக்காம அவன் என்னை ரெஃபர் பண்ணி நான் போகிறேன், எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தென் த ஜேர்னி வாஸ் லைக் 7 years பியூட்டிஃபுல்லாக போச்சு. அண்ட் 7th year ஐ ஜஸ்ட் தாட் திஸ் இஸ் த லிமிட், போதும். பிகாஸ் ஐ எம் நாட் 100% டு இட். ஒரே மோனோட்டோனஸாக இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லை, ஐ எம் பிகமிங் லேசி அப்படின்னு. அப்புறம் தான் தென் ஐ ஸ்போக் டு தட் சினிமாட்டோகிராஃபர் பிரதர். ஹிஸ் நேம் இஸ் கதிர், எஸ்ஆர் கதிர். ஸோ அவர்கிட்ட கால் பண்ணி, அண்ணா நான் வரேன், என்னை யார்கிட்டயோ அசிஸ்டன்ட் சேர்த்து விடுங்க. எனக்கு சினிமாட்டோகிராஃபி கேட்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு, அதனால் ஃபோட்டோகிராஃபி நான் அப்படின்ட்டேன். அப்போ ஏன்னா அது கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. அவர் நீ இந்த அசிஸ்டன்ட் வேலையெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கெட்ட வார்த்தையில் திட்டி, ஒழுங்காக போய் படி, தென் யூ கம் அப்படின்னார். அது வரைக்கும் சென்னை பக்கம் திரும்பி கூட பார்த்துறாத. அவர் தான் எனக்கு இக்பால் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ லைட் அண்ட் லைஃப் அகாடமின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே நான் கால் பண்ணி எல்லாம் கேட்குறேன். தேர் 2-3 rounds ஆஃப் இன்டர்வியூஸ் டு கெட் அட்மிஷன். ஸோ இன்டர்வியூவா, நமக்கெல்லாம் என் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான். எனக்கு எங்கேயுமே சீட்டு சும்மா போய் என் மார்க்கை பார்த்தோ இல்லை என் ப்ரொஃபைலை பார்த்தாலும் தந்ததே கிடையாது, எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா லைட் அண்ட் லைஃப் தான். ஸோ அதனால் எனக்கு அங்கே போய் அதுக்கப்புறம் சரி ஒரு 1 year ஊட்டியில் லெட்ஸ் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 7 years ஐ எம் அ நைட் பேர்ட். 12, 1, 2 வரைக்கும் முழிச்சிட்ருப்பேன். காலையில் 7 மணிக்கு நான் மைக் ஆன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ யூ ஜஸ்ட் இமேஜின் மை ஸ்லீப் சைக்கிள், மை லைஃப் ஸ்டைல். அப்போ ஸோ ஐ வாஸ் டோட்லி ஆஃப். அப்போ எனக்கு அதிலிருந்தெல்லாம் ஒரு 1 year ரிலீஃப், ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போய் ஆஃப்டர் மீட்டிங் பீப்புள் தேர், இக்பால் சாரை மீட் பண்ணுறது. இக்பால் முகமது இஸ் த மென்டர் who teaches photography, who runs the college, and that அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி காலேஜே அதுதான். ஸோ ஐம் ஸ்டடிங் இன் அ காலேஜ் வேர், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜில் படிக்கிறேங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். அண்ட் த ஃபர்ஸ்ட் காலேஜ் இன் இந்தியா, வா. ஸோ எனக்கு அதெல்லாம் அவரோட ஹிஸ்ட்ரி, அவரோட ஃபோட்டோகிராஃப்ஸோட ஸ்டோரி இதெல்லாம் கேட்கும்போது இட் வாஸ் ஃபன் அண்ட் பயங்கரமாக இருக்கும். அந்த கதையெல்லாம் சாதாரணமாகவே சொல்ல மாட்டார் அவர். ட்ரெயினில் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ கீழே ஒரு பூ இருந்துச்சு. இந்த ட்ரெயினை தானே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்ம அந்த பூவை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலத்துக்கு கீழே பள்ளத்தில் போய் இருந்து ட்ரெயின் எடுத்தாராமா. ஊட்டி ட்ரெயினை சொல்லுவார். ஸோ அவரோட கதையே எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அண்ட் த ஃபோட்டோகிராஃப்ஸ் வில் பி லைக் அந்த கதைக்கு மீறின ஒரு ஃபோட்டோகிராஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்டு 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 அண்ட் சுற்றி க்ரியேட்டர்ஸாக இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வசதியே இல்லாமல் கடன் வாங்கிட்டு தான் படிக்கிற போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதுவும் பண்ணலைன்னா அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு ஆர்ட்டுக்கே பண்ணுற ஒரு துரோகம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அங்கே தான் நான் ஒரு சீரியஸ் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறேன். தென் ஃபோட்டோகிராஃபிங்கிறத நான் பார்க்குறது வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தென் த ஜேர்னி கண்டினியூஸ். இங்கே வந்தேன். ஐ வாண்டட் டு கோ டு சென்னை. கதிரண்ணா எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் நான் பண்ணுறேன், சசிகுமார் தான் ஹீரோ, ஸோ அதோடய ஃபோட்டோ ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நீ தான் எடுக்கணும். சரி நான் அப்போது போனேன். போயிட்டு இங்கேருந்து கிளம்பி போனேன். போய் அங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே எனக்கு ஒரு ஸ்டைலிஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஸோ அவங்க எனக்கு சொன்னாங்க, உனக்கு நீ வேலை வேணும்னா நீ இங்கே வந்துரு, கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு போக முடியாது அப்படின்னா. அப்படி தான் நான் தைரியமாக சென்னைக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டிசைடிங் டு சென்னை.
டு ஷிஃப்ட் டு சென்னை. ஸோ அங்கே போய் தென் இட் கண்டினியூட் 4 இயர்ஸ் அங்கே போச்சு. தென் கோவிடெல்லாம் முடிச்சோன்னே என் ஃபேமிலி யாருமே அங்கே ஷிஃப்ட் ஆகலை, நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். அண்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மூவிக்குள்ளார ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி, டைரக்ஷன் அதிகமாக, டைரக்டர்ஸ் கூட நல்லா பழக்கமாகி, எனக்கு டைரக்ஷனுக்குள்ளார என்ட்ரு ஆகிற நேரத்தில் தான் எனக்கு மிர்ச்சியிலேருந்து ஒரு ஆஃபர் இருக்குது, மிர்ச்சியில் ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ் பாஸ் கிட்ட நான் பேசுகிறேன். பேசும்போது ஆமாடா இருக்குது, வரையா அப்படின்னாங்க. வரேன் அப்படின்ட்டு ஹெச்ஆர் கூப்பிடுவாங்க பேசுறதுன்னு. ஸோ நான் என் மனசில் என்ன நினச்சேன், கூப்பிடுவாங்க ஒரு என்னோட ஒரு இதுக்காக அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நான் மிர்ச்சியில் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு மினிமல் சேலரி தான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வேலை தான் முக்கியம். பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணணும், அதனால் வேலை தான் முக்கியங்கிறதுனால நீ எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு நான் 7th இயர் முடிக்கும்போது கூட இந்த சேலரி தான் வாங்கினியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு என்னென்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஹெச்ஆர் கூப்பிடணும், ஐ ஷுட் ஆஸ்க் சம் பிக் மணி அண்ட் திஸ் ஓ சாரி வி ஆர் நாட் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சேன் நான். ஹெச்ஆர் கூப்பிடும்போது நான் அந்த சேலரி எக்ஸ்பெக்டட் சேலரி சொல்கிறேன். அவங்க இருந்துட்டு ஓகே வில் கிவ் யூ ஆஃபர் லெட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த சேலரியை நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊரில் எனக்கு அவ்வளோ பெரிய சேலரி கிடைக்குன்னா ஐ ஷுடன்ட் மிஸ் இட்னு தோணுச்சு. அண்ட் ஐ வாண்ட் டு பி வித் மை ஃபேமிலி. ஏன்னா 4 இயர்ஸ் நான் ஏதோ ஹாஸ்டலில் தங்கின மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸை. ஸோ இட் ஓன்ட் பி நைஸ். ஸோ கொஞ்ச நாள் அவங்க கூடயும் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் நான் திருப்பி கோயம்புத்தூர் வந்து ரேடியோக்குள்ளார வரேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் போச்சு. அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் இனஃப், போதும் 4 செவரு. ஏன்னா ஃபோட்டோகிராஃபராக இருந்து நீங்கள் உங்களால் ஸ்டுடியோக்குள்ளார கண்டிப்பாக இருக்க முடியும். இஃப் யூ ஹேவ் எக்ஸ்ப்ளோர்ட் லைக் அ ஃபோட்டோகிராஃபர். ஸ்டுடியோவில் இருந்து தான் உங்கள் லைஃப் ஆரம்பிச்சிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஃபோட்டோகிராஃபிங்கிற ஒரு லைஃப்பை நீங்கள் ட்ராவல் பண்ணியோ இல்லை அவுட்டோர்லேயோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பழகின ஒரு க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா யூ கான் பி இன்சைட் 4 வால்ஸ். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அப்போது என்னால் சுத்தமாக முடியல. கரெக்டாக ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஜம்ப்ட் அவுட். ஸோ அப்புறம் இங்கே கோயம்புத்தூரில் சரி லெட்ஸ் டூ சம்திங் இன் கோயம்புத்தூர் இட் செல்ஃப் அப்படின்னு தோணுச்சு. ஐம் கண்டினியூயிங். தட்ஸ் இட். How was the transition was smooth, is it? ஏன்னா career shift அதுவும் எஸ்பெஷலி 30s 40sல இட்ஸ் அ ஹியூஜ் டீல் இல்லைங்களா? when you have a family that's dependent on your finances and all that. The transition வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காரு for a lot of people. I'm talking from the layman's point of view. So how difficult was it? இல்லை எனக்கு நான் ஃபோட்டோகிராஃபி போகும்போது எனக்கு எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அண்ட் ஃபினான்ஷியலி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவர் பீப்புள். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பர்டன் அப்போ எனக்கு தோணல. பட் சென்னை போனதுக்கப்புறம் ஐ டென்ட் வாண்ட் டு ட்ரபிள் பீப்புள். ஸோ கொஞ்சம் எனக்கு என்னென்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபி எனக்கு வரவே இல்லை. எனக்கு சுத்தமாக வரல. கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சி கிட்ட போயிட்டு அவனை ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக வரல. ஐ வாஸ் டூயிங் கிளைண்ட் ஷூட்ஸ் அஃப்கோர்ஸ், பட் டைரெக்டாக அவங்களாம் கூப்பிட்டா தான் போவேன். நான் போய் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுன்னு எனக்கு வரவே மாட்டேங்குது. அண்ட் அவங்களோட வியூக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வர மாட்டேங்குது. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் ஐ எம் நாட் ஃபார் கமர்ஷியல் திங்ஸ். ஸோ என்னோட ஸ்டைலுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி தான் நான் சினிமாக்குள்ளாரையும் போனேன். ஸோ எனக்கு ட்ரான்சிஷன் அப்படிங்கும்போது எனக்கு சப்போர்ட், என் பேக்கப், இப்போ நான் ஹெல்ப் பண்ணலைனாலும் என் ஃபேமிலியை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருக்கேன். ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு பேர்டனாக தெரியல. பட் டெஃபினெட்லி வாட் ஐ வில் சேஸ், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் வச்சு எனக்கு இப்போ நான் மென்டரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்றே தான். உனக்கு கிளியராக ஒரு பாத் இருக்குது அப்படின்னா, உனக்கு சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் ரிஸ்க் எடு. இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு நான் ஐடியில் இருந்தேன், ரிசைன் பண்ணிவிட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா நோ, இட் ஓன்ட் ஒர்க். அது அவனுக்குள்ளார அவன் ஒரு வார்த்தையை சொல்ல மிஸ் பண்ணுறான். ஹி வாஸ் வெரி பேஷனேட் டுவர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவன் மிஸ் பண்ணிடுறான். நான் ஜஸ்ட் அந்த பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பேஷனேட்டாக இருந்தான்னா நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட கதையை கேட்டுறாங்க. கதையை கேட்டுட்டு நம்மளும் அதை மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணிடுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அதை பண்ணுறாங்க.
ஆனால் என்னன்னா அவன் பேஷனேட்டாக இருக்கிறதுனால அவன் பேஷன், என்டர்டெயின்மெண்ட், எக்ஸைட்மெண்ட் எல்லா எமோஷன்ஸும் அவனோட அந்த பிஸ்னஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அவனுக்கு வேற எங்கேயுமே தேடுறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம பசங்க அவனை பார்த்துட்டு அந்த பிஸ்னஸை மட்டும் காப்பி பண்ணிடுறாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கூடுவோம், மச்சான் இன்னைக்கு ஈவினிங் ஃபேமிலி சொல்லும் எனக்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு போயே ஆகணும். ஸோ அவனுக்கு டைவர்ஷன்ஸ் வெளியில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவனோட என்டர்டெயின்மெண்ட் எக்ஸைட்மெண்ட்டும் அது கிடையாது, அது ஜஸ்ட் பிஸ்னஸ் தான் அவனுக்கு. அவனுக்கு அது பேஷன் கிடையாது. ஸோ அவனோட என்டர்டெயின்மெண்ட் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வெளியே இருக்கு. ஸோ அதில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவான். இது செகண்டரி ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது காணாமல் போயிடும், தோற்றுருவான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வில் சே பீப்புள், உனக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இல்லாமல் டோன்ட் ஜம்ப் இன் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து எனக்கு பேக்கப் ஃபோட்டோகிராஃபி போகும்போது எனக்கு பேக்கப் சூப்பர் பேக்கப் இருந்துச்சு. அதனால் எனக்கு தைரியமாக நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தடவை திருப்பி நான் ரேடியோவுக்கு வந்து திருப்பி ஃபோட்டோகிராஃபிக்குள்ளார போகும்போது என்னோட கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு பரவாயில்ல பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஏன்னா சொந்த ஊரில் இருக்கேன், எனக்கு வீடு இருக்குது, அப்பா அம்மா எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பர்டன் தான் வந்துச்சு. அந்த கான்ஃபிடன்ஸில் ஐ ஜஸ்ட் ஜம்ப் இன் அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங். ஓகே. யூ ஜஸ்ட் டோல் தட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்து இந்த ஃபீல்டில் வரவங்க தே டோன்ட் ஸ்டாண்ட் மச் லாங்கர் அப்படின்னு. இந்த ஃபீல்டுன்னா நான் பொதுவாக சொல்கிறேன், நாட் ஓன்லி இன் ஃபோட்டோ. No, especially when it comes to something where you need to put your creativity. அங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்து வரவங்கனால தே காண்ட் retain longer இல்லைங்களா? So do you think it's important to balance between passion and business strategy? Because I've also seen many people who are very passionate, but they don't know to sell themselves or sell their art. 100%. I am the biggest example for that. என்னால் கமர்ஷியல் பெருசாக ஷைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஆனால் மேபி என்னோட ஏஜாக இருக்கலாம், மேபி என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். எனக்கு வந்து ஒன்று கிடைக்கல அப்படின்னா அடுத்தது நான் தேட ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து எங்கே இது எனக்கு வரல, அப்போது வேறு என்ன எனக்கு வருது அப்படிங்கிறதுல எனக்கு புரிஞ்சு அதில் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து ஃபேஷன் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். ஸோ நான் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி ஐ வாஸ் லைக் அதுக்காக தான் சென்னை போனேன். சென்னை போனதுக்கப்புறம் தான் தெரியுது சென்னை இஸ் நாட் அ ஃபேஷன் ஹப். பிகாஸ் சென்னையில் வந்து அதாவது சென்னையில் ஃபேஷன் மாடலிங் எல்லாமே இருக்குது, ஆனால் கமர்ஷியல் ஃபேஷன் அங்கே இல்லை. ஏன்னா அங்கே ஹோர்டிங்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது ஆஸ் பர் ரூல். ஸோ ஆட்ஸ் எல்லாமே வீடியோ ஆட்ஸாக தான் இருந்துச்சு, ஸ்டில் அங்கே கிடையாது. ஸோ வீடியோ ஆட்ஸ் எடுக்கும்போது ஒரு 4-5 ஃபோட்டோ இன்டர்நெட்காக சோஷியல் மீடியாவுக்காக அவங்க எடுத்துப்பாங்க, அவங்களே எடுத்துருவாங்க, இன்ஹவுஸ் பீப்புளே எடுத்துருவாங்க. ஸோ பெருசாக ஒரு ஃபோட்டோகிராஃபரை ஹையர் பண்ணி கேரளாவில் கொச்சினில் இருக்கிற மாதிரியெல்லாம் ஃபேஷன் அங்கே கிடையாது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சிது. அங்கே டோட்டலாக சினிமா தான். ஸோ எனக்கு சினிமா ஆட்டிடியூட் சுத்தமாக செட் ஆகலை அங்கே போனோன்னு. அது முடியல ஃபார் வேரியஸ் ரீசன். நமக்கு வந்து ஒருத்தர் மூஞ்சிக்கு முன்னாடி என்னால் போக முடியாது. ஓகே, அண்ட் ஒன்லி அன்லெஸ் யூ ஆர் அ குட் கிரியேட்டர் ஐ கான் சப்போர்ட் யூ. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் மனி ஐ கான் பூஸ்ட் யூ. அண்ணா அதெல்லாம் முடியாது அவனால். ஸோ அதனால் எனக்கு அது அங்கே புரிஞ்சிருச்சு, சினிமா இஸ் நாட் மை பால் கேக் அப்படி. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு திருப்பி ரேடியோ ஆஃபர் வரும்போது நான் கண்ணை மூடிட்டு ஓகே டன் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபி சில பேருக்கு வரல அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். எனக்கு இப்போது மென்டரிங் அதுவும் எனக்கு அமைஞ்சுது. நான் இன்ஸ்டாகிராமில் சும்மா ஒரு வீடியோ போடுறேன், எல்லாரும் நான் ரேஸ் கோர்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காரு, அவர் கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது வேர்ட்டிக்கல் ஷாட் எடுக்கும்போது ஹரிசாண்டல் ஓகே ஃபைன் இப்படி வச்சு எடுத்துப்பாங்க, வேர்ட்டிக்கல் ஷாட்ஸ் எடுக்கும்போது இப்படி வச்சு எடுப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட இக்பால் சார் வந்து எடுத்த கிளாஸே ஹவு டு ஹோல்ட் யூர் கேமரான்னு தான். ஓகே, ஸோ இப்படி வச்சு எல்லாருமே இப்போ இங்கே இருக்கிற பல பேர் மேபி எல்லாருமே அப்படி தான். நான் ஆரம்பத்தில் அப்படி தான் டியூரன் விளம்பரத்துக்காக நிற்கிறோம். நோ, இட்ஸ் அ வெரி ஒரு மாதிரி ஆக்வர்ட் வே ஆஃப் ஹோல்டிங் யுவர் கேமரா. த பர்ஃபெக்ட் வே டு ஹோல்ட் த கேமரா இஸ் லைக் திஸ். ஓகே, so you can use this finger for shutter, you can use this finger for controlling the focus, so and your elbow will be like in your tummy so that it won't shake. so tripod எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குமோ அந்த அளவுக்கு vertical shot பேர் ஹேண்ட்லேயும் உங்களால் எடுக்க முடியும். இது எடுக்கிற ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது வராது, அது
கொஞ்சம் யூஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்டிக்கல் ரோட் இப்படி வரவே வராது, இப்படி போகவே போகாது கை அசிங்கமாக. அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ வந்து இட் பிகேம் இட் வாஸ் லைக் கோயிங் லைக் கிரேசி. Reached really. Yeah. So அங்கிருந்து தென் ஐ டிசைடட் ஓகே ஃபைன், லெட்ஸ் டூ சம்திங், லெட்ஸ் டாக் அபவுட் ஃபோட்டோகிராஃபி. அது வரைக்கும் நான் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் போடுவேன், ஒரு 100 கூட தாண்டாது. பட் ஆனால் டாக்கிங் அபவுட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கும்போது பீப்புள் ஆர் கெட்டிங் எக்ஸைட்டட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் சின்ஸ் ஐ லவ் டாக்கிங் வித் பீப்புள், அது அப்படியே டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் அது அப்படியே போச்சு. ஸ்டில் இட்ஸ் கோயிங், பட் யா, நாட் லைக் பிஃபோர், பிகாஸ் நான் கொஞ்சம் வேறு இதில் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ அதனால் பிஸின்னு இல்லை, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கேன். அதனால் எனக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் It's doing well. யா, இட்ஸ் நாட் டூயிங் வெல் லைக் பிஃபோர், பிகாஸ் ஐம் நாட் கான்சன்ட்ரேட்டிங் மச் ஆன் இன்ஸ்டாகிராம் now. So but I'm planning for something else in Instagram. So I'm working for it. Okay. And I've personally seen people who are very good at self-branding are the ones who are doing well in that particular field, according to the social perspective at least. Because I also personally been somebody that has struggled with branding myself or putting myself out there, and I'm still struggling. I still don't understand. I'm not able to wrap my head around it. எனக்கு இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம எல்லாருமே நம்ம பலத்தை, வாட் வி ஆர் குட் அட், அதை நம்ம மிஸ் பண்ணுறோம். நம்ம வந்து வி ஆர் ஒன்று அடுத்தவங்களை பார்த்து ஓகே எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க, அதனால தான் நம்ம அதை பண்ணலாம், அந்த ஒரு ஆங்கிளில் நம்ம யோசிக்கிறோம். இல்லை நம்ம வந்து இது நமக்கு செட் ஆகாது அப்படி நம்மளை தீர்மானிச்சிடறோம். ட்ரை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம பண்ணியே பார்க்க மாட்டேங்கிறோம். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, ஜென்சி ஜென்ரேஷன்ஸ்க்கு அது இருக்கான்னு எனக்கு தெரியல. அடுத்தவன் என்ன நினைப்பான்? நம்ம 90s ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் அடுத்தவன் என்ன நினைப்பாங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா எங்களை வளர்த்துனதே அப்படிதான். பக்கத்து வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்க, எழுத்து வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்க. இது அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யோர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு செல் யோர் செல்ஃப். ரெண்டாவது, நீங்கள் செல் பண்ணுறது, இப்போது ஒரு அவங்க ஒரு ஸ்டைலில் செல் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே ஸ்டைல் செட் ஆகணுங்கிறது கிடையாது. நான் அதனால தான் ஃபோட்டோகிராஃபியோட நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஃபண்டமெண்டல்ஸை தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை அவன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவன் எப்படி வேணாலும் அதை அப்ளை பண்ணலாம். நான் என்னோடய ஒர்க் ஷாப்ஸ்லேயே நான் சொல்லும்போது இந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் லைட்டிங்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸும் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சைட் லைட் இருக்குது. இப்போ நான் இப்படி பார்க்குறேன்னா எனக்கு இங்கே வைக்கிறது தான் சைட் லைட், 90 டிகிரி லெஃப்ட் ஆர் ரைட்டில் வைக்கிறது தான் சைட் லைட். அதே சைட் லைட்டை நான் வந்து இப்படி பார்த்து உட்கார்றேன், இப்படி பார்த்து உட்கார்ந்தோம் அது சைட் லைட் தான். ஆனால் கேமரா ஆங்கிள்லேருந்து நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது மேபி ஒரு பேக் லைட் மாதிரி ஃபீல் ஆகும், இல்லை என்னோட ஃப்ரண்டல் லைட் மாதிரி ஃபீல் ஆகும், அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுவும் சைட் லைட் தான், அங்கேருந்து தான் வருது. சைட் லைட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா, ஒரு சைட் பிரைட்டாகவும் இன்னொரு சைட் டார்க்காகும். அது நீ ஃபேஸ் மட்டும் இல்லை, உன்னோட தலையாக இருந்தாலும் உன்னோட உருவமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அவன் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணலாம், எப்படி வேணாலும் அதை திங்க் பண்ணலாம். How different is telling a story through sound? You've been an RJ. And then how different is telling a story visually, which is photography? ஓகே, ஸோ சவுண்டாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறது, ரேடியோ இஸ் அ தியேட்டர் ஆஃப் மைண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு. நம்ம வந்து ஒரு ஸ்டோரியை நம்ம டோட்டலாகவே நம்ம எல்லாருமே கதைகளால் வளர்ந்த ஒரு கம்யூனிட்டி தான் நம்ம எல்லாருமே. கண்டிப்பாக. ஸோ கதைகள் சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு ஈஸியாக வரும். ஸோ ரேடியோவில் நம்ம சொல்கிற கதை ரொம்ப எவ்வளோ கற்பனை வேணாலும் நம்ம அதில் ஆட் பண்ணலாம். விஷுவலாக காமிக்கிறதோட கஷ்டம் ரேடியோவில் கிடையாது. ஸோ ஃபுல்லாக நல்லா ஆனந்த விடுறான்டா, ஆனால் நல்லா இருக்குடா. இதுதான் என்னோட ரெகுலர் லிசனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணா நீ, ஐ வாஸ் நோன் அஸ் கிருஷ்ணா இன் ரேடியோ.
ஃபோட்டோகிராஃபியில் தான் என்னோடய ஃபுல் நேம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிருஷ்ணா, நீ சொன்னதை கேட்கும்போதே பொய்ன்னு தெரியுது, பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. இதுதான். ஸோ டெய்லி மார்னிங் ஏதாவது ஒரு லிங்க்கில் வந்து ஏதாவது ஒன்று அளந்து விடுவேன். ஸோ அதை அவங்களுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணி எங்கே சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டோரி அங்கே சொல்லணுன்னா நம்மளோட ஃபுல் க்ரியேட்டிவிட்டியை, நமக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் அங்கே இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறதுங்கிறது உங்களோட இட்ஸ் அபவுட் யுவர் மைண்ட் செட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவேன். வாட் இஸ் யுவர் சப்ஜெக்ட்? அந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் கிளியராக நல்ல ஒரு ஃப்ரேமில் நல்ல ஒரு காம்போசிஷனில் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் காமிச்சாலே அங்கே ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகும். ஓகே. ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு கிரியேட் அ ஸ்டோரி ஃபார் யுவர் ஃபோட்டோகிராஃபி. இருக்கிறத கேப்சர் பண்ணால் போயிடும். ரேடியோவில் யூ நீட் டு கிரியேட், பில்ட். ஓகே, ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியெல்லாம் அங்கே நீங்கள் ஃபுல்லாக காமிக்கலாம். யூ கேன் என்ஜாய் அண்ட் டூ இட். ஃபோட்டோகிராஃபியில் யூ நீட் டு அப்சர்வ் அ லாட். யூ நீட் தட் அப்சர்வேஷன். ஸோ அது இருந்துச்சுன்னா யூ வில் கெட் குட் ஸ்டோரி இன் ஃபோட்டோகிராஃபி. Do you think it's more difficult to visually tell a story? No. விஷுவலி டெல் அ ஸ்டோரிங்கிறத விட டிஃபிகல்ட் எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் மனசில் நினச்ச ஒரு விஷயத்த அப்படியே விஷுவலாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வரும்போது தான் அது டிஃபிகல்ட்டாக மாறும். பட் நேச்சராக இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்களோட டெடிகேஷன் தான் வேணும். ஸோ இஃப் யூ குட் இன் அப்சர்விங் திங்ஸ், தென் யூஆர் ஆசம். ஸோ இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். பிடிச்சி பண்ணுற விஷயத்துக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு? Photography is an art, it's not a science. ஃபோட்டோகிராஃபி இஸ் அ சயின்டிஃபிக் ஆர்ட். Okay. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ சயின்ஸ் தான். பிகாஸ் அது டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் ஃபோட்டோகிராஃபியே இருக்குது. ஆனால் இட்ஸ் த டெக்னாலஜி விச் ஹேஸ் ஹார்ட், விச் ஹேஸ் பிரெயின், விச் ஹேஸ் பல்ஸ், எல்லாமே இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ட்ரீட்டட் ஆஸ் ஆர்ட். ஸோ ஒரு எமோஷன் கலந்த ஒரு விஷயந்தான் ஃபோட்டோகிராஃபி. ஸோ சயின்ஸும் ஆர்ட்டும் கலந்த ஒரு விஷயம் தான். Okay. So for a photographer, other than his camera and his passion, எந்த ஒரு குவாலிட்டி இருந்தா do you think that there is an X factor in that photographer? கிரியேட்டிவிட்டி. நீ கிரியேட்டிவாக எந்த அளவுக்கு இருக்கியோ அந்த அளவுக்கு பீப்புள் வில் ஃபாலோ யூ. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நீ உன்னோட ஆட்டிடியூட். ஃபோட்டோகிராஃபர் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் ஹெட்டட் பர்சன். நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அது வந்து அதில் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாகவும் பேசணும். நான் ஏன் அதை பண்ணேங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், அடுத்தவன் பண்ணுறான்னு சொல்லி நீயும் அதை பண்ணனா அவன் ஏன் பண்ணாங்கிறத நீ மிஸ் பண்ணிடுவேன். உனக்கு தெரியாது அவன் ஏன் பண்ணான்னு. நான் ஐடியிலிருந்து ஒருத்தன் வரான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீயா நானா பார்த்துருப்பீங்க. நீயா நானால ஒருத்தர் வந்து ஒன்று சொன்னார், நான் எனக்கு ஐடி வேலையை விட்டுட்டு நான் இயற்கை விவசாயத்தை வந்தேன் அப்படின்னாரு. எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, ஏன் ஐடி வேலை, எப்போ அதை டிசைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு 2 lakhs சேலரி தரேன்னு சொன்னாங்க, அப்போ தான் நான் வேலையை விட்டேன். வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தெரிச்சுது. அப்படியே இன்டர்நெட்டெல்லாம் கதிகலங்குச்சு அந்த டைமில். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல அந்த வீடியோ. அதுக்கப்புறம் திருப்பி அவரே கூப்பிட்டு கோபிநாத் மறுபடியும் ஒரு யூ மிஸ்லெட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் ஒன்று போச்சு. அதோட அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கல. பட் ஐ நோ தட் பர்சன். I met that person. கோவிடுக்கு ஜஸ்ட் முன்னாடி I did a portfolio shoot for him in Chennai. நான் அவர் கூட பழகும்போது ஹீஸ் ஸ்டில் மை ஃப்ரெண்ட். ஹிஸ் ஒய்ஃப், அவங்க ஃபேமிலி எனக்கு ஃப்ரெண்டு தான். அந்த ஃபேமிலி அவங்களுக்கு தனியாக ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, சொத்து இருக்குது. அது எதுவுமே அந்த ஷோவில் வரல. புரிஞ்சுதா? ஸோ அவரை பார்த்துட்டு, நானும் ஐடியில் எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வருது, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இயற்கை விவசாயத்துக்கு போகிறேன். 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனே ரிசைன் பண்ணுறான் தைரியமா. எனக்கு 1 லட்ச ரூபா தான் இருக்கு, நானும் ரிசைன் பண்ணிட்டு இப்போவே நான் இயற்கை விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு போனேன்னா, டே மச்சான், அவனுக்கு பேக்கப் இருக்குது, அவர் வந்து வெல் செட்டில்டு. நீயும் அதை பார்த்துட்டு போனேன்னா உனக்கு அது செட் ஆகாதரா அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறேன். அடுத்தவன் ஏன் பண்ணுறான்னு ஒரு காரணம் தெரியாமல் நீயும் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து அந்த ரீசன் தெரியாமல் மாட்டிப்பேன். ஸோ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த ஃபோட்டோகிராஃபை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா உனக்கு பதில் சொல்ல தெரியாது.
அங்கே நீ உடஞ்சிருவ, உனக்கும் கான்ஃபிடன்ட் போயிடும். ஸோ எனக்கு உன் மேலே ஒரு அபிப்பிராயமே ஜீரோ ஆயிடும். ஓகே. ஸோ ஒன்று பண்ணனா நீ அதை தெரிஞ்சு பண்ணணும். ஸோ க்ரியேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நீ வித்தியாசமாக யோசிப்ப, நீ உனக்காக யோசிப்ப, நீ உனக்காக ஒன்று பண்ணுவ, அதை பற்றி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருப்ப. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேஷன் அண்ட் கேமரா, creativity is the most important aspect. Okay. What I have also felt over the years, I've got an opportunity to work with a bunch of really amazing photographers, which includes you as well. What I've seen is the way you look at beauty also defines how your pictures come out. I have felt that very much a lot of time, and I think I've personally told this to you as well, that the way you perceive beauty is very different. I have not seen anybody define beauty or look at beauty in that angle. You have an eye to looking at it in a very raw manner. Like ஒரு பொண்ணோட photo, she has acne all over her cheeks. I remember you sharing this particular picture on your Instagram and putting a caption that something defining the beauty of the picture நீங்க போட்டிருந்தீங்க. And அந்த பிக்சரை நான் ஃபர்ஸ்ட் டைம், வா, ஒரு பொண்ணு சீக்ஸில் ஆக்னியோட இவ்வளோ அழகாக தெரிய முடியுமா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஸோ டோன்ட் யூ திங்க் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஸ்பெக்ட்? பிகாஸ் நான் எப்போவுமே பார்த்துருக்கேன். இப்போது நான் இருக்கேன்னா, என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபர் கேப்சர் பண்ணுறது ஒரு மாதிரியும், இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் அதே லைட்டிங் அதே காஸ்டியூமோட ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குன்னு நான் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், சேம் ஃப்ரேம்லேயே. ஸோ இஸ்ன்ட் இட் ஆல்சோ அபவுட் த vision, the perspective The of way you photography? see a subject is very, very important. Yes. And seeing a beauty, observing a beauty is something different. எனக்கு நான் வந்து எப்போவுமே என்னோட மாடல்ஸ் வந்து நான் ரொம்ப அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சம்திங் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட், நான் எடுக்கிற எல்லா மாடல்ஸும் என்னோட வீட்லேயோ என்னோட ஃப்ரெண்ட்ஸையோ காமிக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் என் ஃபோட்டோகிராஃபில் எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களையெல்லாம் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இட் வாஸ் மோர் ஆஃப் லைக் மை பேஷன். ஏன்னா நான் மறுபடியும் ரேடியோக்குள்ளே வந்த டைமில் தான் உங்களை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ ஐ எம் அவுட் ஆஃப் கமர்ஷியல் வேர்ல்டு. ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு தடையுமே இல்லை, எனக்கு யாருமே கேள்வி கேட்க மாட்டான். ஸோ நான் மற்றவனுக்காக எடுக்கலாம், நான் எனக்காக எடுக்க போகிறேன். ஸோ தட்ஸ் வை ஐ எக்ஸ்பெரிமெண்டட் வித் யூ பீப்புள். நோ மேக்கப், நோ ரீடச், ஜஸ்ட் ரா பிக்சர். நான் ரா பிக்சர் தான் எடுக்க போகிறேன். அந்த பிக்சர் எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஒரு 2-3 ஒரு சீரீஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இல்லை, கொஞ்சம் நிறைய சீரீஸாக போச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நான் எடுப்பேன். நான் கலரில் எடுத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றுறதில்ல, பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எடுப்பேன். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் என்ஜாயிங் அட் தட் டைம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி படிச்சுட்டு வரதோட ஒரு இது இல்லை, ஒரு நல்ல மென்டர் கீழே ஒர்க் பண்ணால் நமக்கு அந்த ஆட்டிடியூட் நமக்கு அது கிடைக்கும். ஸோ எனக்கு அது வரக்க ரீசன் அதுதான். ஸோ அவங்களோட பெஸ்ட்டு சைடை நான் காமிக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ அப்படியெல்லாம் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அதிகமாக. ஸோ எனக்கு இந்த ஆக்னே இதெல்லாமே வந்து கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபியில் அதெல்லாம் நான் டச் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நான் எனக்காக எடுக்கிற ஃபோட்டோகிராஃபியில் நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும்? அதுதானே அவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய மச்சம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மச்சம் தான் அவங்களுக்கு அழகு. அதை நான் ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான். மற்றபடி கேமரா ஆங்கிள்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதே ஆங்கிளில் இப்போ இதே லைட்டிங் எல்லாமே ஒன்று தான். ஆனால் ராஜா வந்து இங்கேருந்து போஸ்ட் பண்ணும்போது நான் ஐ லெவல் கேமரா வைக்கும்போது ராஜாவோட லுக் வேறு மாதிரி இருக்கும், லோ ஆங்கிள் வைக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், டாப் ஆங்கிளில் போச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களை பேசும்போதே எனக்கு நீங்கள் எந்த ஆங்கிள் அழகாக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிடுவேன். ஆர் ஒரு 2 ஷாட் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது உங்களோட பெஸ்ட் சைடை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். மேபி அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம் இது. எப்பவுமே ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த சப்ஜெக்டை, பீட் அ மாடல் ஆர் எனி சப்ஜெக்ட், அவங்க அதை எந்த பெர்செப்ஷனில் பார்க்குறாங்களோ அதுபடி தான் அந்த பிக்சரோ அவுட்புட்டோ வருதுங்கிறது நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம். வெரி ட்ரூ. So from all the serious talks and philosophical talks, we are going into something fun on a lighter note. Yeah. So you will give us some tea. Are you ready to give us some tea? Yeah. Okay.
So tell us about an incident where you got really annoyed with this model you're working with. Okay, so I was gifted with a lot of good models from the beginning. அது எனக்கு அப்படியே அமைஞ்சது எனக்கு. ஈவன் நான் ஒரு புது ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் அது எனக்கு வந்து ஐ வாஸ் கிஃப்டட் வித் லாட் ஆஃப் குட் டாப் மாடல்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு ஷூட்டே வந்து அனிருத்தோட ஈவென்ட் சிங்கப்பூரில் இருந்துச்சு. அந்த சிங்கப்பூரில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 மாடல்ஸ் தான் அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பிகாஸ் த கிளைண்ட் வாஸ் அ சாரி கிளைண்ட். Okay. இட்ஸ் ஷீஸ் ரன்னிங் அ ஹியூஜ் பொட்டிக் இன் சென்னை. ஸோ அவங்கள ஒரு ஃபேஷன் ஷோவும் அந்த அனிருத்தோட ஷோவில் கிளப்பாக இருந்துச்சு. ஸோ சென்னையோட டாப் 20 மாடல்ஸோட தே ஆல் கேம் டு சிங்கப்பூர். அப்போது நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸுங்கிற கம்பெனி தான் அந்த ஈவெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ த்ரூ தெம் ஐம் கோயிங் ஃப்ரம் இந்தியா டு சிங்கப்பூர் ஃபார் த ஷோ. அங்கே போனோன்னா வாட் தே டோல் மீ, எல்லா மாடல்ஸையும் நீ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டே பண்ணுற ஹோட்டலில் ஒரு ஒரு ஏரியா செலக்ட், ஸோ பூல் ஏரியா செலக்ட் பண்ணி அங்கே தான் நான் எல்லாரையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன். ஸோ ஐ கெட் டு நோ லாட் ஆஃப் மாடல்ஸ் தேர். இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து ஒரு டாப் மாடல், சீனியர் மாடல்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பஞ்சமே இருந்ததில்லை. நான் யாரை ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அண்ட் ஐ வாஸ் ஹேவிங் அ குட் பிஆர்ஓ ஆர் பர்சன் ஹூ ஹேண்டில்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். நான் மாடல்ஸ் கிட்ட டைரெக்டாக பேச மாட்டேன். இப்போல்லாம் தான் நானும் டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறேன். அப்போல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுவேன், ஷீல் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், ஷீல் ஃபிக்ஸ் இட் எவ்ரி திங். அவங்க கூட்டிகிட்டு வர சொல்லிடுவாங்க, வந்துடுவாங்க, நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். பட் எங்கே இந்த பிரச்சனை எனக்கு வரும் அப்படின்னா, பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் திஸ் வேர்ட், பட் that's the only reason for them to react like that. ஆர்வ கோளாறு. ஸோ எனக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் பண்ணுறா நானும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஆட்டிடியூட் தான் அந்த பிரச்சனைக்கு காரணமே. அதில் எனக்கு ஒரு இன்சிடெண்ட் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு, ஷீஸ் லைக் ரேடியோவிலிருந்து எனக்கு தெரியும் அவங்கள. ஒரு நாள் எனக்கு கால் பண்ணுறாங்க, டேய் நான் மொட்டை அடிச்சிருக்கேன், என்னை ஃபோட்டோ எடுக்கிறியா? பிகாஸ் நான் ஒரு பைத்தியக்கார ஃபோட்டோகிராஃபர்னு அவளுக்கு நல்லா தெரியாது. ரெகுலரான விஷயங்கள் பண்ணுறதை விட க்ரேஸியான விஷயங்கள் தான் நான் அதிகமாக பண்ணுவேன் தெரியும். அதனால் டே நான் மொட்டை அடிச்சிருக்கேன், ஃபோட்டோ எடுக்கிறியா? கிளம்பி வந்துட்டே இருக்கு. ஷீஸ் ஃப்ரம் பொள்ளாச்சி. கிளம்பி வரா. வந்துட்டு ஷீ ஹர் செல்ஃப் அரேஞ்ச்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், டாப் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் டவுன். அப்புறம் என் ஸ்டுடியோவில், எனக்கு என்னோடய வீடு ஸ்டுடியோலாம் ஒரே இடம் தான். ஸோ அங்கே தான் ஷூட் வச்சுருந்தோம், எல்லாமே பண்ணோம், எல்லாம் பயங்கரமாக வந்துச்சு. லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணாத. ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு ஃபோன், அவளே கூப்பிட்றா, டேய் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ணுறியா? அப்படி எது கே அப்போது நான் பண்ண வேலை, அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண டைம், மச்சான் ப்ளீஸ் ஸ்டார் எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ எனக்கு அது ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக தான் பேசுகிறாங்க. எனக்கு ஒரு அன்ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறவங்க கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை நான் வந்து பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணியோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என் சைடில் எதுவுமே இல்லை. அதனால் என் பாயிண்ட் இன்றைக்கி சொசைட்டி அவங்க சைடு தான் நிற்கும். ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொன்னாலும் அது எடுபடாது. அதனால் எனக்கு அந்த ஒரு தயக்கம் இருந்ததுனால நான் டெலீட் பண்ணிட்டேன். அது ஒரு இன்சிடெண்ட். 2வது, சில்க் ஸ்மிதா அவங்க அந்த ஆர்டிஸ்ட்டை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் பீப்புள். அப்போது எனக்கு ஒரு டிக்டாக் மாடல், டிக்டாக் பர்சன் வந்து எனக்கு அவங்க வீடியோ நான் பார்க்குறேன். அவங்கள எப்படியாவது அவங்களோட காண்டாக்ட் கிடைக்குமான்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன், எனக்கு கிடச்சிருச்சு. அப்படியே ரெப்ளிகா சில்க் மாதிரியே இருப்பாங்க பார்க்குறக்கு. அவங்க வந்து ஷீஸ் அ முஸ்லிம்க்கு. அவங்களுக்கு நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன், அண்ணா நான் சென்னையில் தானே இருக்கேன், பண்ணலாண்ணா, எனக்கு ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, பண்ணலாண்ணா அப்படின்னாங்க. எனக்கும் ஓ ஃபைன் சூப்பர் அப்படின்ட்டு அப்புறம் நான் என்னோடய ஒரு ஆட்டோக்கார அண்ணா இருக்கார், அந்த ஆட்டோக்கார அண்ணா கூப்பிட்டுட்டு அவங்க கூட துணைக்கு ஒரு அக்கா 2 பேர் வந்தாங்க. ஷூட்டெல்லாம் பண்ணோம். அது வந்து நான் பிளான் பண்ண ஷூட் கிடையாது, நான் ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு.
ஸோ என் வீட்லேயே தான் என் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வர வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மேக்கப்லாம் பண்ணி ஹேர் ஸ்டைலிங் எல்லாம் பண்ணி நான் டெஸ்ட் ஷூட் எல்லாம் பண்ணேன். அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு அப்படியே சிலுக்கு மாதிரியே இருந்தாங்க. எனக்கு சரி இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிட்டேன். ஒரு ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன், ஒரு பையன் பேசா, ப்ரோ நான் வந்து ஸோ அண்ட் ஸோ பர்சனோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். எனக்கு யாருன்னே தெரியல. ஐம் வெரி பேட் இன் ரிமெம்பரிங் நேம்ஸ். எனக்கு யாருன்னே தெரியல. ப்ரோ இந்த மாதிரி அந்த பேர் சொல்கிறேன். நான் பெருசாக முஸ்லீம் மாடல்ஸ் ஒர்க் பண்ணாததுனால எனக்கு டக்குன்னு எனக்கு அந்த ஒரு பேர் முஸ்லீம் பேராக தெரிஞ்சனால அந்த சில்க்கு மாதிரி இருப்பாங்க அவங்க தான் அப்படியே அவன் பொங்குறான், கதி கலங்குறான். அவன் பாரு 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 உன்னை என்ன சொல்கிறாங்க பாரு அப்படின்னு அவன் திட்டுறான். அங்கே அந்த பொண்ணு பக்கத்துல தான் இருக்கு போல. அவன் திட்டுறான் அந்த பொண்ணை, பாரு என்ன சொல்கிறாங்க பாரு என்ன சொல்கிறாங்க பாரு. அப்புறம் வந்து ப்ரோ எனக்கு இதெல்லாம் தெரியல ப்ரோ, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எங்கள் சமுதாயத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் இந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அந்த ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துருங்க ப்ரோ. எனக்கு அப்போ வந்து எனக்கு பெருசாக எதுவும் தோணல, அவனோட எமோஷன் தான் எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துட்றேன், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் எடுத்துட்றேன். யோ தேங்க்யூ. அவன் அப்புறம் அந்த கோவமாக பேசினவன் ரொம்ப சாந்தமாயிட்டான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன. அதுக்கப்புறம் ப்ரோ அப்பா நினச்சிக்காதீங்க, பொண்ணு எப்படி ப்ரோ அப்படின்னா எங்கிட்ட நான் இருந்துட்டு, அதாவது ஒரு புருஷன் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை, பட் ஹீஸ் வெரி இன்செக்யூர். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் தான் நான் யோசித்தேன், நம்ம ஆர்வக்குள்ளரில் ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம், ஆனால் நம்மளோட சுற்றி இருக்கிற சொசைட்டியும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ஃபேமிலி இதெல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் வர பிரச்சனைகள் தான் இதெல்லாம். நான் அந்த பையன்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான, ரொம்ப மனசளவுலேயும் ரொம்ப அழகான ஒரு பொண்ணு அந்த பொண்ணு. என்னை எடுத்தோடனே நான் அண்ணன் தான் கூப்பிட்டுச்சு, கடைசி வரைக்கும் என்னை அப்படி மட்டும்தான் கூப்பிடுது. ஸோ நீ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு வச்சார். ஸோ அது ஒரு இன்சிடெண்ட். மூணாவது வந்து எனக்கு ஞாபகம் வருது, ப்ரொஃபஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இல்லாத ஒரு ஆஸ்பெக்ட். நான் கண்ணூருக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு ஷூட்டுக்கு ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அங்கே கண்ணூரில் வந்து ஒரு பெரலசேரின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. தலசேரிங்கிற ஒரு இடத்துல பெரலசேரிங்கிற ஒரு டெம்பிள். அந்த டெம்பிளோட பாண்டு வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ். இன்ஸ்டாவில் வந்து அது பயங்கர வைரலாக போச்சு. எனக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யாருமே அந்த பாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மாதிரியே ஒரு ஃபீல். ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, ஆனால் ஒரு போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி கல்யாணம் ஃபோட்டோஸ் தான் அங்கே எடுத்திருக்காங்க. யாருமே அந்த பாண்ட் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அந்த ஆம்பியன்ஸுக்காக அங்கே போகிறாங்க, அங்கே போய் க்ளோஸ் அப் ஷாட் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேய் அப்புறம் எதுக்கு அங்கே போனேன், அது ஸ்டுடியோலேயே பண்ணியிருக்கலாம்ல அது. ஸோ எனக்கு அங்கே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து என்னோடய கான்டாக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். அப்படியெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு என்னோடய த்ரூவில் வந்து நான் ஆல்ரெடி கண்ணூரில் ஒரு கிளைண்ட்டுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணுறேன், அண்ட் கம்மிங் டு கண்ணூர், இஃப் யூ ஹேவ் எனி பிளான்ஸ் வி கேன் டூ அ ஷூட், இந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அவங்க இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஐ ஹாவ் அ மாடல், என் ஃபேமிலிலேயே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ஓகேவான்னு பாரு நம்ம பண்ணலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடம் தான் முக்கியம். மாடலாக யார் வந்தாலும் அந்த அம்மாவே வந்திருந்தாலும் நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன், அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருந்தேன் நான். அப்போ அவங்க வந்து அந்த மாடல் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. நோ ப்ராப்ளம், எனக்கு பிடிக்கல, பட் ஸ்டில் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல்கிட்ட நான் பேசினேன். அவங்க ரொம்ப வைபாக இருந்தாங்க. அப்புறம் நான் அவங்க வேற எங்கேயும் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி, அவங்க 32 இருக்கும் அவங்களுக்கு வயசு. பட் தட்ஸ் ஓகே, நம்ம பண்ணலாம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு ஹோட்டல் புக் பண்ண போகிறேன். ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு முந்தின நாள் அந்த அந்த மாடல்கிட்ட நான் பேசுகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கால் ஹர் அ மாடல், அந்த பர்சன்கிட்ட நான் பேசுகிறேன். நம்ம நீங்கள் பாருங்கள், ரெகுலராக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், அதெல்லாம் நான் பிரேக் பண்ணுவேன். நீங்கள் வந்து அங்கே ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த ஸ்டெப்பில் ஒரு கால், இந்த ஸ்டெப்பில் ஒரு கால் வச்சு கூட நான் நிற்க சொல்லுவேன்.
ஸோ உங்கள் saree ட்ரேப் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், லெக் ஸ்ப்ரெட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னலாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுவோம். ஒருத்தன் வந்திருக்கான் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஊருக்கு, அவன் ஒன்று பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பீப்புள் ஹேஸ் டு டாக். நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வேற, அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு பீப்புள் ஹேஸ் டு டாக். ஸோ யூ நீட் டு ஹெல்ப் மீ ஃபார் தேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுதான் கடைசியாக நடந்த கான்வர்சேஷன். ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு பிஃபோர் டே ஆர் that டே மார்னிங் ஐம் ஜஸ்ட் calling her, she's not picking. Okay. And I'm getting a message saying, I'm not comfortable for the shoot. And I was like, why? 1 week, 2 weeks, I was into this planning. I was breaking my head for this. அந்த கோயிலில் எனக்கு பெர்மிஷனுக்காக நான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ போய் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை இப்போதைக்கு எனக்கு என்ன கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த லெவலில் மட்டும் ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு இது என்ன மாதிரியான ஒரு பதிலே தெரியல. வெரி அன்ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க எனக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் அதை மாற்றி சொல்லுவான். சரி, உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு எல்லா ஹீரோஸும் எல்லா ஹீரோயின்ஸும் அப்படி தான். அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு இல்லைன்னா தில் டெல் த டைரக்டர் ஃப்ராங்க்லி. ப்ரொஃபஷனல்ஸ் அதான் பண்ணுவாங்க. பட் இவங்க ஷூட்டே வேண்டாங்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் நான் போட்ட எஃபர்ட்டுக்கு மரியாதையே இல்லாங்க. அப்போ இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த லேடிக்கு நான் கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன். ஷீ செட் திஸ். யா, ஷீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள், நீ வேறு யாராவது பார்த்துக்கோ. ப்ளண்ட்டாக எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இவங்க கூடயா நம்ம பழகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சீப்பாக இருந்துச்சு எனக்கு அவங்களோட ஆட்டிடியூட். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, பட் நான் எதுவுமே பண்ணல. நான் என்னோட ஃபோட்டோகிராஃபிக்காக தான் நான் 100% இருக்கேன். பட் யூ ஷுடன்ட் ட்ரீட் மீ லைக் திஸ். ஐ ஃபெல்ட் வெரி பேட். நான் தப்பே பண்ணினாலும் நீ தப்பு பண்ணியிருக்கடான்னு என்கிட்ட நீ பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு எனக்கு. இதுக்கு நான் உனக்கு காசே வாங்காமல் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐ ஃபெல் வெரி பேட், வெரி இன்சல்டட். பட் தென் நான் டிசைட் பண்ணேன், நான் அங்கே ஷூட் பண்ணியே ஆவேன். அதுக்கப்புறம் எனக்கு அமைஞ்சது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதோட பெருசாக இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் தே ஹார்ட்லி ஹாவ் பீப்புள் இன் இன்ஸ்டாகிராம், அவங்க 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் அது அங்கேயோட நிற்கல. அதுக்கப்புறம் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் மாடல்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் இட் செல்ஃப். அங்கே இங்கெல்லாம் சர்ச் பண்ணுறேன். சில பேர் வராங்க. சரி, மேக்கப் ஆர்டிஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பிடிக்க. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட அவங்க பயங்கர வைப்பாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக பண்ணலாம், ஐயோ நான் இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன் அப்படி. 2வது நாள் ஷீ இஸ் நாட் பிக்கிங் த கால். ஃபர்ஸ்ட் நாள் இப்படி பேசிட்டு 2வது நாள் ஷீ இஸ் நாட் பிக்கிங் த கால். என்னடா கண்ணூரில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப இன்சல்ட்டிங், ஏன்னா இவ்வளோ அன்ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. ஐ எம் கெட்டிங் அ கப்பிள் மாடல் ஹூ ஹேஸ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் அண்ட் தே ஆர் டாக்கிங் டு மீ. நான் அப்ரோச் பண்ணும்போது தே ஆர் ரெஸ்பாண்டிங் டு மீ அண்ட் தே ஆர் சேயிங் லெட்ஸ் டூ தி ஷூட். அண்ட் பெர்லசேரி டெம்பிள் பெர்மிஷன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அங்கே எனக்கு இன்னொரு கான்டாக்ட் கிடைக்குது. நீ வா, உனக்கு பெர்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே அமையுது. அதாவது அந்த ஒரு வாரம் நான் எவ்வளோ மன உளைச்சலில் இருந்தனோ அதுக்கெல்லாம் சேர்த்து நேச்சர் எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட். இவ்வளோ பெருசு உனக்கு இருக்குது, நீ எதுக்கு இந்த சின்ன விஷயங்களுக்கு போய் பின்னாடி போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி நேச்சர் கிஃப்டட் மீ வித் ஹியூஜ் பீப்புள். எல்லாமே பிக் ஹெட்ஸ். பெர்லசேரி டெம்பிள் டைரெக்டாக அந்த அந்த மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, ஐ டோன்ட் நோ வாட் தே கால், அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்த ஹெட் என்கிட்ட பேசுவார். ஓகே, அப்படியா, கமர்ஷியலெலாம் இல்லைல்ல, சத்தியமாக கிடையாது. சரி எடுத்துக்கோ, என் பேரை சொல்லிக்கோ, அங்கே உள்ளே போய் ஒரு 205 சம்திங் கேஷ் 1000 என்னமோ பே பண்ணும். அது எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ போய் பே பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு யூ கேன் டூ இட். அண்ட் அன்னைக்குன்னு பார்த்துட்டு தே ஆர் அலவிங் மீ டு எக்ஸ்ப்ளோர் ஹோல் பாண்ட். ஐ வாஸ் லைக் ஐ ஸோ ஹாப்பி. என்னால் எவ்வளோலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த 2 பேரை வச்சு நான் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன். நான் ஒரு வீடியோ கூட இதில் பண்ணேன். இனிமேல் ஃபோட்டோ ஷூட்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் ப்ளீஸ் கோ இன் அ ப்ரொஃபஷனல் வே வேர் யூ ஷுட் ஹாவ் அன் அக்ரிமெண்ட் வித் யூ. மாடல் அக்ரிமெண்ட் வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக சைன் பண்ணி ஆகும். வி டோன்ட் ஹாவ் இந்த ஒரு இந்தியன் லாவில் இதுக்கான ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் அவங்களோட கன்சர்னோட தான் பண்ணியிருக்கோங்கன்னு ஒரு இதுக்காக
நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்மேட் ஒன்று பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட்டில் போத் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் மாடல் சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிட்டு தான் ஷூட்டுக்கே போகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். தென் ஆஃப்டர் தேட் அண்ட் இந்த ஷூட்ஸ் எல்லாம் நான் அப்படி தான் பண்ணுறேன். அண்ட் அதோட ஃபார்மேட் நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ whoever wants I can send that format as well. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணது இனிமேல் இந்த ஸோ கால்டு எனக்கு மாடலிங் பண்ணணும்னு ஆசை அப்படிங்கிறவங்க கூட நான் ஒர்க் பண்ணக்கூடாது. அண்ட் டில் நோ ஐ டோன்ட் ஒர்க் வித் சச் பீப்புள். ஓகே. ஒன்லி இஃப் யூர் ப்ரொஃபஷனல் மாடல்ஸ் I'll work or else no. Or if you have good modeling background, even if you're not professional, I'll work. இந்த சும்மா எனக்கும் மாடலிங் பண்ணணும் ஆசையாக இருக்குது. நோ அத்தா என்னை விட்டுருங்க. If you had to voice out something on behalf of all the photographers in the world, what would you say? Treat us like a human. Treat us like a creator. பட் அந்த ஒரு ஆஸ்பெக்டை இல்லாமல் பண்ணது நம்ம தான் ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து ஃபோட்டோகிராஃபராக இல்லாமையும் ஃபோட்டோகிராஃபியை பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு இங்கே ஒரு பெரிய ஸ்டுடியோவில் தான் ஒர்க் பண்ணார். ஸோ அவர் கூட டெய்லி போய் நின்று பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ நோ ஒர்க், காலேஜ் முடிச்சாச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, நான் மட்டும் வெட்டி உக்காண்ட்ருக்கேன். ஸோ அங்கே போய் தான் நிற்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அங்கே அப்போ தான் ஃபோட்டோஷாப்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அப்பவும் நான் ஃபோட்டோகிராஃபர்ஸை பார்த்துருக்கேன். ஸோ ஒருத்தர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறான் பண்ணல அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட ஆட்டிடியூட் தான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, அவன் எப்படியோ இருந்துட்டு போகிறான். அவன் இங்கே வந்து உனக்கு வந்து எடுபடி வேலைக்காக அங்கே வரல. அவன் உன்னோட மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு வந்துருக்கான். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர், உன் மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு வந்துருக்கான். நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கண்டிப்பாக நீ கொடுத்து தான் ஆகும். ரீசெண்டாக நான் ஒரு வெட்டிங் போயிருந்தேன் காரைக்குடிக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ நான் வந்து நின்றுட்டுருக்கேன். நான் வந்து போர்ட்ரேட்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்காக போனேன். ஸோ அங்கே அவங்களோட போர்ட்ரேட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வரார், அந்த லோக்கல் மினிஸ்டர். அவர் வர்றாரு, அந்த ஃபேமிலியோட ரிலேட்டிவ் அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. வந்து எல்லாரும் அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு ரெடியா அப்படின்னார். ஐ ஃபெல்ட் லைக் டூட், அது என்ன வார்த்தை அது, ரெடியா? இப்படி தான் பேசுவியா நீ? இப்படி தான் ஒரு மனுஷனை ஃபோட்டோகிராஃபர் ஒரு மனுஷன் தான் பேசுவீங்களா? யாரா வேணாலும் வரை, கடவுளாவே இரு. யூ நீட் டு ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள். கண்டிப்பாக அது சுத்தமாக இங்கே இல்லை. ஸோ அது எல்லா இடத்துலையுமே. அண்ட் ஒரு கேமரா கையில் இருக்குது அப்படின்னாலே அவனை வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி பார்க்கறது, அவனை ஒருமையில் பேசுறது, அவனை என்ன சொல்கிறது, அவனுக்கான ஒரு ஃப்ரீடமை வந்து இங்கே பறிக்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் அதை எடுக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, எல்லாமே ஈகோ தான். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் காரைக்குடியில். ஒரு வயசான ஒருத்தர் வந்தார். என்ன பண்ணுறீங்க, யாரை கேட்டு எடுக்கிறீங்க? யாரை கேட்கணும்? அது யூ நீட் டு ஆஸ்க் அஸ் அப்படின்னு. எடுத்துக்கிட்டுங்களா? எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஈகோ, எல்லாருக்குமே ஈகோ. அவன் என்ன எடுத்துகிட்டு இருக்கான்? அது ஒரு அந்நியமாக பார்க்குறாங்க. பயம், அது அவனோட பயத்தோட வெளிப்பாடு கோபமாக வருது. ஐயோ ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட வெளிப்பாடு கோபமாக வருது. அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லா ஃபோட்டோகிராஃப் மிஞ்சி மீறி போனால் அவன் எதுக்காக எடுக்கிறாங்கிறது அவனோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடப்போ. ஸோ ஜென்சி ஜென்ரேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, 90s பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பிரச்சனையாக, யா ரொம்ப அவங்கள வே தே ட்ரீட் இஸ் வெரி பேட். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு I want to change. I want the attitude of people to change. Have you ever got judged by the profession that you have taken up for yourself? Because I often get judged. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் நான் அதை பெருசாக கண்டுக்கிட்டதே இல்லை. பிகாஸ் என்னோட சைல்ட்ஹுட்லேருந்தே நான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். நான் அந்த ஒரு நார்ம்ஸில் நான் வந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. எல்லாமே நான் வந்து
நார்மல் பர்சன் மாதிரியே நான் பிஹேவ் பண்ணதே கிடையாது. Would you call yourself a rebel? ரெப்பல்லாம் இல்லைங்க. ஐயோ அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை. அடுத்தவன் எப்படி ஜட்ஜ் பண்ணுறான்னு யோசிச்சுட்டெல்லாம் நான் இருக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அண்ட் ரேடியோ எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா ரேடியோவில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பில்லா 2 படம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டேன். 3 வருஷமாக என்னை கழுவி ஊற்றிட்டு இருந்தாருங்க. அது எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே எனக்கு பழகிடுச்சு. ஸோ அதனால் அடுத்தவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபராக எனக்கு பெருசாக இருந்ததில்லை. எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் எனக்கு தோணும். இது நான் தப்பாக எதுவும் சொல்லலை. இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இஸ் த ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு மேலே வந்து இங்கே பெருசாக ஃபோட்டோகிராஃபிக்கு யாருக்குமே தெரியாது. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஜென்ரல் பப்ளிக். கல்யாணம் பண்ணலையா, கல்யாண வீடியோ பண்ணலையா, இந்த ஒரு ஹைப்பில் தான் அவங்க கேட்பாங்க நம்மக்கிட்ட. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் ஒரு வெட்டிங் ஆர்டருக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாங்குறவங்க மட்டும்தான் தெரியும். உங்கள் வெட்டிங்கை ஃப்ரீயாக பண்ணி தராங்க அப்படின்னு சொல்கிற ஃபோட்டோகிராஃபர் அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒன்று உள்ளே இறங்குறோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ என்னங்கிறது அவன் முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு நினைக்கிறவன் நான். அதனால தான் நான் வெட்டிங்குள்ளார போகாமல் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணுறேன், கம்மியாக பண்ணுறேன், 10,000 பண்ணுறேன், 20,000 பண்ணுறேன், இந்த மாதிரி கூட்டத்தை நிறைய நான் பார்த்துக்கேன். ஓகே, நான் பண்ணாதீங்கடான்னு சொன்னால் அவன் அதே தான் பண்ணுவான். பிகாஸ் அண்ணா போர்ட்ஃபோலியோண்ணா அப்படிமா, அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம்டா, சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அண்ணா அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீ அதில் செட் ஆகிட்டேன்னா அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நீ அதை அப்படியே போக வேண்டியதான். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் நான் ஃபோட்டோகிராஃபருங்கிறது வெட்டிங் கிடையாது, என்ன அப்படி ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நான் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். பிகாஸ் ஃபோட்டோகிராஃபி இஸ் சம்திங் மோர். Photography is capturing moments, capturing stories. I'm a storyteller. I'm a moment capturer. ஸோ அப்படியெல்லாம் என்ன நீங்கள் இது பண்ணணும், என்னை வெறும் ஒரு வெட்டிங்கிற ஜானருக்குள்ளார மட்டும் அடைச்சிடாதீங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் மட்டும் எனக்கு எப்போவுமே இருக்கும். Okay. We know that you have a lot of picture stories. Yeah. Tell us. Yeah. அதுக்கு முன்னாடி I'll ask you a very impromptu question, okay? Probably I've asked this like 100 times to every other guest that I've ever been on a show. Do you think it's a man's world? Photography? No, in general. Oh, in general. I told you it's very random. It's a man's world. I'll tell you an example just to, talk a little bit elaborate about it. So when a man thinks he is responsible to protect a woman's honor, he thinks he's the protector. He thinks the woman needs protection. So he thinks he is the it factor in the world and he thinks the world revolves around him. Hence, he thinks it's a man's world. Do you also believe? இல்லை, எனக்கு வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் தான் எல்லாருமே இந்த சொசைட்டியில் வளர்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மென் விமன் அப்படின்னு என்னோடய பார்வையே எனக்கு நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட்டை எல்லாருமே அப்படி தான் ப்ராட்டப் பண்ணுறோம். ஓகே, செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னுமே, அதாவது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு மேபி ஸ்கூல்லேருந்து கிடைக்குது. ஆனால் மில்லியனல்ஸ்க்கெல்லாம் வந்து எனக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எங்களுக்கெல்லாம் வந்து செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது பியர் குரூப் கிட்ட இருந்து தான் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ஒவ்வொருத்தன் செக்ஸுங்கிற ஒரு விஷயம் யார் மூலமாக அவன் கற்றுக்கிறானோ அப்படி தான் அவனோட ஆட்டிடியூட் இருக்கும். ஒருத்தன் தப்பான ஒரு நபர் மூலமாக அவன் கற்றுக்கிறான்னா அவனோட நாலேஜ் அது ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்படி தான் போகும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், மென்னோட ஆட்டிடியூட், விமனோட ஆட்டிடியூட், இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட ஒரு ப்ராட்டப்பில் தான் இருக்குது. அண்ட் இந்த சொசைட்டி இஸ் மேக்கிங் இட் ஹேப்பன் இன் தேட் வே. பட் டு பி ஃப்ராங்க், நான் ஆண்கள்கிட்ட நான் ஒன்று தான் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக கூட இந்த பூ மார்க்கெட் இஷ்யூ ஒன்றாச்சு. எஸ். ஓகே, அதில் வந்து என்னோடய ஒப்பீனியன் மேபி உங்களுக்கே அக்செப்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. அந்த லேடி அங்கே வந்தாங்க, அவங்களோட அவுட்ஃபிட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் அந்த லேடியோட ஓவரால் அப்பியரன்ஸ்
இந்த க்ரௌட், இந்த ஒரு சோ கால்டு கன்சர்வேட்டிவ் க்ரௌடுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும். பிகாஸ் ஷி இஸ் ஃபுல் ஆஃப் டாட்டூ. இப்போ கோவா மாதிரி ஒரு இடத்துல போனீங்கன்னா அவங்களை யாருமே வித்தியாசமா பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா. பேங்காக் மாதிரி இடத்துல போனீங்கன்னா அவங்களை யாருமே வித்தியாசமா பார்க்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் மாதிரி, அதுவும் கோயம்புத்தூரோட பூ மார்க்கெட்டுங்கிறது இட் இஸ் நாட் புரூக்ஃபீல்ட்ஸ் மால். இட் இஸ் அது ஒரு ஒரு லோ ப்ரொஃபைல்னு சொல்ல முடியாது, ஒரு மிக்சட் கல்ச்சர் இருக்கிற ஒரு ஏரியா. அண்ட் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்போஷர் அவ்வளோதான் இருக்கும், கிணத்து தவளைகள் தான். ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் போய் நிற்கும்போது அப்படிங்கிற ஒரு பயம்தான் வரும் ஃபஸ்ட்டு எமோ. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் அந்த ஆம்பளைங்கள்லாம் ரியாக்ட் பண்ணது. ஓகே, ஆனால் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி, நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு அந்த அப்படி வந்துச்சுன்னா எனக்கும் வரும், எல்லாருக்குமே வரும். அதை உனக்குள்ளாரியே வச்சுக்கோ. அவ பார்த்துப்பா. அதை பற்றி நீ கேள்வி கேட்காத. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நீ என்னை காப்பாற்றணும்னு அவன் நினைக்கல, நீ காப்பாற்றணும்னா அவளே கேட்பா. ஓகே, ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது அந்த ஒரு ஆங்கிளில் நான் பார்த்த விதம். அதே மாதிரி அந்த ஆண்களுக்கு நான் இன்னொன்று சைக்கலாஜிக்கலாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு தோணுது என்னென்னா, நீ ஒரு பொண்ணை பார்த்துட்டு உன் ட்ரெஸ்ஸுனால உனக்கு பிரச்சனை வந்துடும், உனக்கு ஆண்கள்னால ப்ராப்ளம் வரும் அப்படின்னலாம் அவளுக்கு நீ அட்வைஸ் பண்ண போகிறல்ல, அதுக்கு காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, உனக்கு அவளை பார்க்கும்போது அந்த மாதிரியான தாட் வருது. கண்டிப்பாக அந்த தாட்டை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதாவது ஒரு விதத்தில் அதை நீ எக்ஸிபிட் பண்ணணும்னு நினைக்கிற, அது அட்வைஸாக வந்துடுது. ஓகே, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன், நான் ரேபிஸ்ட் கிடையாது, நான் கெட்டவன் கிடையாது. நான் கெட்டவனா ரேப் பண்ணுவான், நல்லவனா அட்வைஸ் பண்ணுவான். ஆனால் ரேபிஸ்ட்டுக்கும் சரி, நல்லவனுக்கும் சரி, அட்வைஸ் பண்ணுறவனுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே ஒரே தாட் தான், ட்ரிகரிங் பாயிண்ட் ஒன்று தான். ஸோ நீ அதை வாய் விட்டு சொல்லிட்டேன்னா மச்சான், உன்னோட ட்ரிகரிங் பாயிண்ட் என்னன்னு அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிரும்டா. அதனால தான் பொண்ணுங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் டூ. அவள் தப்பாகவே இருந்தாலும் அவள் பார்த்துப்பா. ஓகே, அதனால தயவு செஞ்சு இது பண்ணுங்க. அந்த பொண்ணோட ஆங்கிளில் நான் இன்னொன்று சொல்கிறேன். அந்த பொண்ணு, ஐ டோன்ட் நோ வாட் யூ கால் அபவுட் தட், அந்த ஸ்ட்ரிங் மாதிரி அந்த டாப்ஸ் அவங்க ஸ்பெகட்டி டாப்ஸ் அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா அன்னைக்கு. அது இட்ஸ் சல்வார் தான் அது, பட் ஸ்பெகட்டி டாப் இருக்கு ஸ்லீவ். ஸோ அவங்களோட இன்னர்ஸ் எல்லாம் யூஸ்வலாக அந்த மாதிரி டாப்ஸ் போடும்போது இந்த ஸ்ட்ராப்லெஸ் இன்னர்ஸ் தான் அவங்க யூஸ்வலாக வேர் பண்ணுவாங்க. அன்னைக்கு அவங்க அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளோட கம்யூனிட்டி எப்படின்னா, பெண்கள் லைட்டாக இந்த ஸ்ட்ராப் வெளியே தெரிஞ்சாலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்ட ஒரு சொசைட்டி. கண்டிப்பாக சொல்லுன்னு நான் சொல்லலை, இப்போவும் சொல்கிறேன், சொல்லுன்னு நான் சொல்ல, ஆனால் அந்த மாதிரி பழகியிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் இருக்கும்போது நீ இந்த ஒரு கோலத்தில் அந்த மாதிரி இடத்துக்கு நீ போனேன்னா அவங்க எல்லாரும் பயப்பட தான் செய்வாங்க. சரி, நீ அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு நீ போன, நீ அங்கே போய் நின்ன, எவ்ரி திங் இஸ் ஓகே. ப்ரெஸ் மீட்டிங்க்கு போகும்போது மட்டும் நீ ஏன் வேறு மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டில் போய் அங்கே நின்ன? இது அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு கேட்கணும்னு தோணுது. அதுவும் அவ உரிமை தான், கேட்டால் தட்ஸ் மை ரைட்ஸ், தட்ஸ் மை. அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. She wants to be perceived in a certain way. அப்படி இல்லை. அதாவது ஒரு விஷயம் ஒன்று நடந்துருச்சு, மக்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அவங்கன்ட்டு இல்லை, ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறேன், பொண்ணு பையன் எல்லாருமே சொல்கிறேன், மக்கள் எப்படி அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ என்ன மாதிரியான ஒரு கோணத்தில் நான் பேசினேன்னா அவங்க நான் சொல்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க அதே கோலத்தில் பூ மார்க்கெட்டுக்கு எப்படி போனாங்களோ அதே அவுட்ஃபிட்டில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு ப்ரெஸ் மீட் பண்ணும்போது அதே அவுட்ஃபிட்டில் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வீடியோவை பார்க்குறவங்க இப்படி போனால் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமான பேர் இந்த சொசைட்டியில் இருக்காங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுதா? ஸோ அவங்களோட அவுட்ஃபிட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது அந்த ஆண்கள் எப்படி அட்வைஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு அவுட்ஃபிட், கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி பேசும்போது அவங்க பேசுறது உலக மக்கள் எல்லாருமே கேட்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சைக்காலஜி அந்த பொண்ணுக்கு அங்கே ப்ளே ஆச்சு. ஸோ ஷீ நோஸ் அபவுட் சொசைட்டி எப்படி பார்க்குங்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது. போடான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அதை இவ்வளோ ஹைப் பண்ணி அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றினது எனக்கு பிடிக்கும். Yes. Okay. Thank you so much for emphasizing that. What we are trying to talk here is that somebody's honor is not your business, right? Yeah.
it's their own business. Be it a man or a woman, I don't think it's your job to go tell them, hey, strap தெரியுது. Exactly. I had this in experience where I was traveling in a bus, in a local bus, and நான் யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது, so we didn't have a dress code back then in our college. So I was wearing a off-shoulder tops. So there was this very old lady who was sitting behind me. So அவங்க என்ன நினச்சிட்டாங்க, டாப் வந்து விழுந்துருச்சு ஷோல்டருக்கு கீழே. So first thing she did, she adjusted it on her own because she thought, ஐயோ அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு கலைஞ்சிருச்சு அப்படின்னு. எனக்கு வந்து அந்த கன்சர்ன் வந்து புரிஞ்சுது, அவங்க எங்கேருந்து வராங்க. I also turned and saw, okay, she was a very old lady. And then what I did, I put it back to where it belongs. And then again she adjusted it. I was like, okay, there's no point telling. And then I switched a seat and sat there. அப்போ அந்த ஒரு இடத்துல நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, whenever somebody is looking at your, especially women சைட்லேருந்து வரும்போது, they're not looking at it, they're not shaming you, they're actually trying to protect your honor. ஐயோ அந்த பொண்ணுக்கு ஐயோ bra strap தெரியுது அப்படின்னு. அது என்ன ஒரு bra, everybody wears a bra, every woman wears a bra. I don't think there's anything to sexualize in it. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் வருதுன்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது. பட் ஸ்டில் ஐ வுட் டெல் எவ்ரி மேன் அண்ட் உமன், இட்ஸ் நாட் யுவர் ஜாப் டு ப்ரொடெக்ட் சம்படிஸ் ஆனர். தே நோ இட், தே நோ வாட் தேர் டூயிங். ட்ரூ. பட் அது அது மாறுறதுக்கு அதுதான் நான் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாருக்கும் நான் சொல்றது, we need to give time. It will take some. Okay, it will take time. இப்போ நான் வந்து ஒரு கிணத்தை தவிர நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு லக்ஷ்மி மில்ஸ், அது பீரமேடை தாண்டி இருக்கிற உலகம் சினிமா மட்டும்தான், சினிமா தேட்டர் மட்டும்தான். ஏன்னா இங்கே இருக்கிற சினிமா தேட்டர் எல்லாமே வந்து ஏ படம் தான் போடுவோம், எல்லா தேட்டருமே. இன்றைக்கி தான் தேட்டர்ஸ் எல்லாம் மாடிஃபை ஆகி ரெனோவேட் ஆகி எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்து இங்கே பீலமேட்டுக்கு இந்த சைடு இருக்கிற எல்லா தேட்டருமே வந்து பழைய படம் போடுவாங்க, இல்லாட்டி ஏ மூவிஸ் போடுவாங்க, அடல்ட் மூவிஸ் போடுவாங்க. ஸோ சினிமாவுக்கு போகணுன்னா லக்ஷ்மி மில்ஸை தாண்டி தான் போகணும். ஸோ அதுக்கு மட்டும்தான் நாங்கள் போவோம். ஸோ எங்களோட உலகம் இதுதான், இங்கே தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு நபர் திடீர்னு சொசைட்டி மாறுது அப்படிங்கும் போது அந்த சொசைட்டியோட சேர்த்து மாறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படிங்கும் போது அவனை போட்டு அடித்து துவம்சம் பண்ணி அதுதான் வேண்டாங்கிறேன். ஸோ கிவ் சம் டைம் ஃபார் தெம், அட்வைஸ் பண்ணு, அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றாது, அவ்வளோதான். அவனுக்கு இது ஒருவேளை அவன் வந்து ஐயோ தப்பா இது பண்ணக்கூடாதோ அப்படின்னு அவனுக்கு தெரியாது, அவனோ அவளோ யாராக இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியாதாரு. ஸோ ஒவ்வொரு ஆம்பளையும் ஒவ்வொருத்தரும் கதை சொல்ல போனால் எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு கதை இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. சில பேர் அது சொல்கிறாங்க, சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சில பேர் அது உணர்ந்திருப்பாங்க, சில பேர் உணராமல் திமிர் எடுத்து சுற்றுறவங்களும் இருப்பாங்க. ஸோ நீ திமிர் எடுத்து சுற்றுறவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை உணர்ந்தவனுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ஹர்ட்டிங்காக மாறி, கண்டிப்பாக அது அவன் ஒரு வெஞ்சன்ஸாவோ எப்படி இல்லை அவன் லைஃபே போயிடுச்சுன்னு நினச்சிட்டானா. ஸோ அதெல்லாம் தான் நான் பண்ணுறேன். ஆல்சோ ஐ ஃபீல் தீஸ் திங்ஸ் it's very small. I feel in the dress related topics, whenever somebody talks, whenever somebody schooling each other about clothing and dressing, I feel like as a society நம்ம இன்னுமே அங்கே தான் ஸ்டக் ஆகிருக்கோமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னுமே ஒருத்தர் உடுத்துற உடையிலேயேவா நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்க? ப்ளீஸ் grow beyond that. எனக்கு ஒரு 2 விஷயம் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது. என் கூட என்னை வந்து ரேடியோவிலிருந்து என்னை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுற என் ஃபாலோவர்ஸே நான் என்ன பேசுகிறேன்னு அவங்களுக்கு புரியல. ஒரு நாள் வந்து என் குழந்தைய ஸ்கூலுக்கு விடும்போது நான் போயிட்டுருக்கேன் வண்டியில். அப்போது நான் ஒரு ஷார்ட் பொண்ணை பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கு ஜீன்ஸ் போட்டிருக்கா. ஓகே, அந்த பொண்ணோட ஜீன்ஸ் வந்து முது இங்கே இருக்குது, இங்கே எடுத்து போட்டிருக்கா. பிகாஸ் ஜீன்ஸ் இஸ் லென்த்தி ஃபிட். உன்னோட பாடிக்கு நான் உன்னோட ஸ்டைலுக்கு உனக்கு வேறு அவுட்ஃபிட்ஸ் இன்னும் அழகாக இருக்கும். நீ இந்த மாதிரி ஆக்வர்டு இவ்வளோ தூரம் போட்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஒரு அர்த்தத்தில் நான் ஒரு அப்டேட் போடுறேன். அவங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையாங்கிறது யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் சம்திங் அந்த மாதிரி போட்டிருந்தேன். இப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் அவங்க போடுறது தப்புன்னு சொல்கிறேன்னு நினச்சிட்டாங்க. ஓகே, they started arguing with me. Facebook crowd, is it? Yeah. Facebook crowd, yeah. Whole world one side, Facebook crowd on the other side. ஸோ அவங்க நீ இப்படி அது அவ இஷ்டம், அவள் எப்படி வேணாம், அவள் இஷ்டம் தான் சொல்கிறேன். ஆனால்
அது அவங்களோட பாடி ஃபிகருக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக இன்னும் அழகாக இருப்பாங்க. அந்த அர்த்தத்தில் தான் நான் போஸ்ட் போடுறேன். இது என் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, அவளே அப்படிதான் யோசிச்சிருக்கா. அப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன். அப்புறம் அது எனக்கு பல்ப் எரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன். பெங்களூரில் ஒரு கியூ நிற்கிது, ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி கியூ நிற்கிது. அந்த கியூவில் வந்து ஆம்பளை பசங்கள்லாம் பர்முடாஸ் போட்டு டிஷர்ட் போட்டு நின்றுருக்காங்க. பொம்பளை பசங்கள்லாம் வந்து ஆன்டீஸ் பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க வந்து நீட்லி ட்ரெஸ்ட், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. இப்போ நான் என்ன அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் என்ன அப்டேட் போட்டேன்னா, ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் தெரியுது எந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறத. நான் ஹியூமராக சொன்னேன், அங்கே போகிறதுக்கு எதுக்கு நீட்டு, ஜாலியாக போகணும். இப்போ அந்த பொண்ணுங்களும் ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா செம்ம சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்களுக்கு நான் அவுட்ஃபிட்டை பற்றி பேசிட்டேன். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியோட பொங்கல்ஸே எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒருத்தனுக்கும் எதுக்காக பொங்குறோன்னு தெரியாது. அந்த ஒரு ஹேஷ்டேக் மட்டும்தான் அவனுக்கு வேணும். இன்னைக்கு அவனோட தாட் ப்ராசஸே ஹேஷ்டேக் தான். அந்த ஹேஷ்டேக்ல விமன் ட்ரெஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அவன் ஏன் சொல்றான் எதுக்கு சொல்றாங்கிறதெல்லாம் இல்லை. விமன் ட்ரெஸ் சொல்லிட்டா நமக்கு ஒரு கண்டென்ட் எதிர்த்தாகணும் போஸ்டாகணும் அப்படின்னு. ஐயோ அவனுங்களை அதுக்கப்புறம் எனக்கு அவனோட ஆட்டிடியூட் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ அவங்கள எல்லாம் ஒன் ஆன் டிஸ்டன்ஸாக மாற்றிட்டேன். ஓகே நீ என்னதான் உனக்கு நான். ஸோ அப்புறம் தான் எனக்கு வந்து டிசைட் பண்ணேன், கிளாஸ் எடுக்கிறது நம்ம வேலை இல்லை. ரெண்டாவது, நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாமே சோஷியல் மீடியாவில் கொட்டணுங்கிறது அவசியம் இல்லை. ஓகே, நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதிலிருந்து என்னோட ஃபேஸ்புக்கோட அப்டேட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். ஃபோட்டோகிராஃபி மேக்ஸிமம் போச்சுன்னா என்னால் பொறுக்க முடியாமல் போடுறது பாலிடிக்ஸ் மட்டும்தான். பிகாஸ் ஐ எம் அ சோஷியல் அனிமல், ஐ வில் ரியாக்ட் டு மை திங். ஃபோட்டோகிராஃபர் நீ எதுக்கு பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னெல்லாம் எனக்கு கமெண்ட் வரும். வந்துட்டு ஏடா சினிமாக்காரன் பாலிடிக்ஸுக்கு வரலாம், ஃபோட்டோகிராஃபர் நான் பாலிடிக்ஸை பேசக்கூடாது. ஒரு எலெக்ஷன் கூட ஓட்டு போட்டிருக்கேன், கண்டிப்பாக நான் பேசுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் காரி துப்புவேன். ஸோ தட்ஸ் மை ஆட்டிடியூட். ஸோ அதனால் சொசைட்டி அது வேற மாதிரி, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனால் பிரச்சனையே இல்லை. லெட்ஸ் ரைஸ் பியாண்ட் க்ளோதிங் அண்ட் ஆல் தட். எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான். எதுவும் இல்லை, லெட்ஸ் கோ பியாண்ட் எவ்ரி திங் மேன். இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி க்ளோதிங். என்ன வேணாலும் ஹியூமன் அப்படி நீ யோசிச்சு பாரு, யூல் திங்க் மோர் கிரியேட்டிவ். Definitely. Okay, so since we are talking about this topic, let's talk about your pictures. Yeah. Okay. Me Too movement பற்றி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருந்தீங்க. எனக்கு இந்த மீ டூ மூமெண்ட் பயங்கர இதாக போயிட்டு இருந்துச்சு. அப்போது எனக்கு வந்து ஒரு தாட், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சில பேர் தெரியாமல் பண்ணியிருப்பான், ஆனால் அந்த தெரியாமல் பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணுவான். நம்ம லாவே வந்து ஒருத்தர் திருந்துறான் அப்படின்னா அவனுக்கு மன்னிப்புங்கிற ஒரு ஃபேக்டரை தான் கொடுக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் வந்து உன் கையை பிடிச்சி எனக்கு உன் கூட செக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவனையும் உன் கையை பிடிச்சி இழுத்து ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைக்கிறவனையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. உங்ககிட்ட அவனோட ஆசையை சொல்கிறவனுக்கும் பிடிச்சி ரேப் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணுறவனுக்கும் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. ஸோ அப்படி ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் ஒன்று அவனுக்கு தெரிஞ்சு அவன் கற்றுக்கிட்ட அவனுக்கு கிடைச்ச செக்ஸ் எஜுகேஷன் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா நம்ம செக்ஸ் எஜுகேஷன் பற்றி இப்போ ஒரு 15 years 10 yearsக்கு முன்னாடி தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அது தெரியாது. அப்போது நீ வந்து அவனை ட்ரீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவன் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கான்னா அவன் கெட்டவங்கிறதுனால அவன் பண்ணல. அவன் அந்த ஒரு ஏர்ஜ், அந்த ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட். நான் ரேபிஸ்ட்டை பற்றி நான் பேசவே இல்லை, ஹர்ட் பண்ணுறவனை பற்றி பேசலை, பெர்மிஷன் கேட்காதவனை பற்றி நான் பேசவே இல்லை. டோன்ட் கம்பேர் மை டாக்ஸ் வித் தோஸ் BASTARDS. ஓகே, நான் பேசுகிறது எல்லாமே அந்த ஒரு ஏர்ஜில் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறவன், தெரியாமல் பண்ணிட்டாச்சே நான் பண்ணியிருக்கவே கூடாது, ஐயோ நான் இனிமேல் அந்த மாதிரி நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான் பாருங்க, திருந்தணும்னு நினைக்கிறான், அவனை பற்றி மட்டும்தான் நான் பேசிடுவேன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆஸ்பெக்டில்
ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா ரியாக்ட் டு யுவர் அப்யூஸ் தென் அண்ட் தேர். அடி. உன்னை உன்னை உனக்கு உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க மேலே பண்ணுறானா, உனக்கு பிடிக்காத ஒரு உனக்கு ஒரு வலியை மனசு ரீதியாவோ உடல் ரீதியாவோ தரானா, அடி. ரியாக்ட் யுவர் அப்யூஸ். இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணமும் இருக்குது. அது சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னென்னா, ஒருத்தங்க ஒரு ஒரு நபர் இன்னொரு நபர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் அவங்க காலங்காலமாக என்னை வந்து அப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு. பட் அந்த காலங்காலமானு சொல்கிற அவங்க டியூரேஷனில் அவங்களுக்குள்ளார நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தா இவங்களுக்குள்ளார எப்படிலாம் நடந்திருக்கும். இப்போது ஃபஸ்ட் நாள்லேருந்தே அப்யூஸ் போயிட்டுருக்கு. 15th டேல நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு ஒரு நைஸ் மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணி 25th டேல அப்படியே இருக்குது, 30th டேல அப்படியே இருக்குது, 60th டேல அப்படியே இருக்குது, 70th டே யூஆர் சேயிங் ஃபஸ்ட் நாள்லேருந்து ஹீஸ் அப்யூசிங் மீ. எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. உனக்கு அதை வெளியில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிற, அப்போ சொல்லாமல் இருக்கிற. ஓகே, ஏன்னா எனக்கு வேலை முக்கியம், எனக்கு என் குடும்ப சூழ்நிலை, எனக்கு சோஷியல் ப்ரெஷர் எல்லாமே ஓகே. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால் ஹாப்பியாக மட்டும் இருக்க முடியுது? எனக்கு அது புரியல. எனக்கு அந்த ஒரு கோபம், ஒரு ஸ்பார்க் ஒன்று வந்துச்சு. எழுத ஆரம்பித்தேன். என்னோடய ஃப்ரேம்ஸை எழுத ஆரம்பித்தேன். இந்த கேரக்டர், இந்த ஃப்ரேம், இந்த எக்யூப்மெண்ட், அவங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட் கையில் கொடுப்பேன். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க ரியாக்ட் எப்படி பண்ணணும். ஸோ வி யூஸ் டு ரைட். ஓகே, ரைட் ஆர் ஃப்ரேம். ஓகே, பிளான் பண்ணி பண்ணுறது எல்லாமே ரைட்டிங் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ நாங்கள் அந்த மாதிரி நான் எழுத ஆரம்பித்தேன். அது போயிட்டே இருந்துச்சு. ஒரு 10-15 கேரக்டர்ஸ் கிட்ட அது வந்துச்சு. அப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அதித்தின்னு சொல்லிட்டு சென்னையில், ஷீ இஸ் இன்டு திஸ் கோஆர்டினேஷன் அண்ட் ஸ்டப்ஸ். கொஞ்சம் விஐபி இதெல்லாம் நல்லா பழக்கம் இருக்குது. ஸோ ஐ டோல்ட் ஐ நீட் மாடல்ஸ் ஃபார் தீஸ் கேரக்டர்ஸ். அதில் வந்து அந்த கையில் ஒரு பெல்லை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் அதித்தி. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் சென்னை அண்ட் ஷீ இஸ் இன்டு திஸ் டாகோட வாட் யூ கால் டாக் சேவ் பண்ணுற அந்த ப்ளூ கிராஸ் இஸ் இட்? நாட் எக்ஸாக்ட்லி ப்ளூ கிராஸ், பட் அந்த அந்த வேலை தான் பண்ணுறாங்க அவங்க. ரெஸ்கியூவிங் பாக்ஸ். ஸோ அதெல்லாம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட சொன்னோன்னே ஷீ ப்ராட் லாட் ஆஃப் பிக் ஹெட்ஸ், ரெஸ்கியூ இந்த அனிமல் ரெஸ்கியூவர்ஸ் தே ஹூஸ் த ஸ்டார், அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவயானியோட தம்பி பேர் என்ன, நக்குலோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லாரோட நேம்ஸும் எனக்கு ஞாபகம் வரல. அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரைட்டர் அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட மாடல்ஸ் சில பேர் கோயம்புத்தூர் இருந்தாங்க கூட வந்தாங்க. என் ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணேன், எனக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அந்த கேரக்டர் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உன் ஒய்ஃப் என் ஃப்ரெண்டை அவளுக்கு கரெக்டாக செட் ஆகும் மச்சான், ப்ளீஸ் சென்ட் அப்படின்னோன்னே, சரிடா பார்த்துக்கோ, அந்த ஒரு 2 நாளாவது நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னாரு. அவங்க இங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. என் மேக்கப் ஆர்டிஸ்ட் இங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. ஸோ இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்ட் வாஸ் ஃப்ரம் சென்னை, சாரி. ஸோ அவங்க அங்கே சென்னையிலேயே எனக்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேரளாவிலேருந்து, ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ரஞ்சினின்னு சொல்லிட்டு, அவங்க தான் அந்த சர்ச் நன்னோட கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக ஒரு சர்ச் ஃபாதர் மேலே ஒரு அப்யூஸ் இருந்துச்சு. ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் சர்ச், யுவர் கிராஸ் இன் யுவர் ஹேண்ட் இஸ் யுவர் வெப்பன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அது நான் பண்ணேன். கோயில், அந்த அதித்தி வந்து கோயிலில் கரெக்டாக அந்த டைமில் கோயில் ஒரு பூசாரி மேலே ஒரு அப்யூஸ் வழக்கு இருந்துச்சு. ஸோ கோயிலில் இருக்கிற பெல்லு வெறும் மணி அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எடுத்து அவனை அடிக்கிறதுக்கும் தான் அப்படின்னு காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பார்டெண்டரை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்யூஸ், நாட் செக்ஷுவல் அப்யூஸ், பட் அவங்கள தேவையில்லாமல் பிடிச்சி தலைக்கு ஏறினதுக்கப்புறம், ஸோ யூஸ் அ பாட்டில் டு ரெஸ்கியூ யோர் செல்ஃப் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெண்கள்னால ஆண்களுக்கு அப்யூஸ் நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த பையனை, என் மாடல் தான் அவர், அவரை நான் கூட்டிகிட்டு வந்து அவரை எனக்காக ஒரு நியூடு போஸ்ட் பண்ணார். பிகாஸ் ஐ வாண்டட் லிப்ஸ்டிக்ஸ் எவ்ரிவேர் ஆன் ஹிஸ் பாடி. ஸோ அதெல்லாமே பிரிண்ட் பண்ணி அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான்,
இது நான் தான்னு எங்கள் அப்பா அம்மா கூட தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்காக டாப் லைட் யூஸ் பண்ணேன். டாப் லைட் வில் ஆல்வேஸ் கவர் யுவர் ஐடென்டிட்டி. பேட்மேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லைட் தான் வைப்பாங்க. ஸோ டாப் லைட் யூஸ் பண்ணி ஐ டிட் தட் ஷாட். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸை வந்து நான் கொண்டு வந்து ஈவன் அனிமல் அப்யூஸ் ஐ ஆடட். ஸோ அதில் தான் அந்த கொடைக்கானலில் ஜனனின்னு சொல்லிட்டு ஜனனி கிருஷ்ணமூர்த்தின்னு ஷீஸ் வெரி பிக் ஆக்டிவிஸ்ட் இன் அனிமல் ரெஸ்கியூவிங். ஸோ அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. நகுல்ஸ் ஒய்ஃப் டிட் ஹவுஸ் ஹோல்ட் கீழே, அதாவது வீட்டில் உங்களுக்கு வந்து பூரி கட்டை வெறும் பூரி பறத்துறதுக்கு மட்டும் இல்லை, நான் அந்த சாத்துறதுக்கும் தான் அப்படி. அதே மாதிரி புது பொண்ணு அந்த ஒரு கேரக்டரும் கொண்டு வந்தேன். இந்த புது பொண்ணு வந்து கையில் பெல்ட்டு கொடுத்துருப்பேன். உன் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் பேண்ட்டை கழட்டியிருப்பான், அந்த பேண்ட்டில் இருக்கிற பெல்ட்டே போதும் அவனை சாத்துறதுக்கு, யூஸ் இட். ஸோ தைரியம் கொடுக்கணும், கான்ஃபிடென்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக பண்ண ஷூட் தான். ஸோ அந்த ஷூட்டு தான் வந்து எனக்கு டேனியல், என் ஃப்ரெண்டு மூலமாக டேனியல் பாலாஜி அதை பார்த்தாரு. பார்த்துட்டு ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம் அட் ஹிஸ் ஹவுஸ். அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தார் சென்னையில். ஸோ ஈசிஆர் பக்கத்தில், எனக்கு அந்த ஏரியா பேர் தெரியல. அவரை போய் மீட் பண்ணிவிட்டு அந்த அந்த ஒர்க்கை வந்து அவர் வெற்றிமாறனுக்கு காமிச்சிருக்கார். அது வட சென்னை முடித்த டைம், அந்த டைம். ஸோ வெற்றிமாறன் காமிச்சிருக்காரு. ஹீ இஸ் எட் பிரில்லியன்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். ஸோ it was nice to enter. Okay. Yeah. Let's talk about the next picture where you shot at Mohanlal sir's house. Yeah, that was super fun because I'm getting a call asking for a portfolio shoot, and it was through my friend. அவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஐ வாண்ட் டு டூ அ ஷூட், கேன் யூ டூ இட் அப்படின்னா. சரி, ஓகே. லொக்கேஷன் எங்கே போகலாம், எனக்கு வெளியில் எங்கேயும் வர முடியாது, என் ஃபேமிலி கொஞ்சம் நாட் கன்சர்வேட்டிவ், பட் ஷீ டோன்ட் வாண்ட் டு ட்ராவல். உங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் தரேன், ஒரு பீச் ஹவுஸ் தரேன் அப்படின்னா. பீச் ஹவுஸ் ஓகே அப்படின்னா. பட் இந்த பீச் ஹவுஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஸ்பெஷல்? மோகன்லால் அவரோட பீச் ஹவுஸ் இது அப்படின்னாங்க. என்னது மோகன்லாலோட பீச் ஹவுஸா அப்படின்னு. எனக்கு மோகன்லால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மோகன்லால் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, மோகன்லால் இஸ் அ பர்சன் வேர் யூ உன்னை அறியாமையே நீ அவரை காப்பி பண்ணிடுவா. அவரோட மேனரிசம்ஸ் வந்து உனக்குள்ளார வந்துடும். லைக் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் மோகன்லாலுக்கும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. மம்முட்டி இஸ் அ சூப்பர் ஆக்டர், கமல் இஸ் அ சூப்பர் ஆக்டர். ஆனால் யூ டோன்ட் ரெப்ளிகேட் த உன்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்கள நீ ரெப்ளிகேட் பண்ண மாட்டேன். ஆனால் மோகன்லாலோட மேனரிசமும் சூப்பர் ஸ்டாரோட மேனரிசமும் நீ ரெப்ளிகேட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோ தலைக்கேர் அது. ஸோ எனக்கு அதனால் மோகன்லால் பிடிக்கும். ஸோ அவரோட வீடுங்கும் போது ஐ காட் லிட்டில் எக்ஸைட்டட். பட் நான் எதுவும் வெளியே காமிக்க மாட்டேன். போயிட்டேன், உள்ளே போனேன். உள்ளே போகும்போது அங்கே அட்ராக்ட் ஆன விஷயமே ஒரு ஃபுல் ஃப்ளோர். ஐ நோ ஹீ இஸ் அ கலெக்டர் ஆஃப் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்டஃப்ஸ், யூனிக் ஸ்டஃப்ஸ். ஸோ உள்ளே போகும்போது ஒரு பெரிய மரத்தில், ஒரு சிங்கிள் மரத்தில் ஸ்கல்ப் பண்ண ஒரு பீஸ், ஒரு ஆர்ட் பீஸ் இருந்துச்சு. ஒரு சேரியட்டை ஒரு ஃப்ளோரில் வச்சுருக்காரு வீட்டுக்குள்ளார. வாஸ் அமேசிங். எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, என் ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆனதுனால. பட் அதுக்கப்புறம் அந்த சேரியட் நிற்கிற அந்த இடத்துக்கு கொஞ்சம் அந்த சைடு வந்து ஒரு குளம் மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்பு போய் எண்ட் ஆகுறது எங்கேன்னா, நான் அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் ஒரு பெரிய, ஐ திங்க் வெங்கடாச்சலபதி ஒரு கிளாஸ் ஃப்ரேம் வச்சுருப்பார். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்ட் பீஸஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ். அது என்ன ஸ்டோன்னு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அது ஒரு கலெக்ஷன். அதுக்காக ஒரு ஷோ கேஸ் பண்ணியிருப்பார். அந்த ஒவ்வொரு ஸ்டோன் இருக்கும், அந்த ஸ்டோன் என்ன ஸ்டோன், அதோட டெஸ்கிரிப்ஷன் எல்லாமே லேபிள் பண்ணி ஒட்டி வச்சுருப்பார். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவரோட பார் செட்டப்பு அதெல்லாம் வந்து ஓகே, இஸ் அ பார்ட்டி பர்சன். பட் அவரோட ஸ்விம்மிங் பூல், பீச் ஹவுஸுங்கிறதுனால ஒரு இன்ஃபினிட்டி பூல் பண்ணியிருக்காரு. அந்த இன்ஃபினிட்டி பூலில் புத்தா படுத்துட்டு இருப்பார். ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். ஸோ அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ இந்த பிக்சர்ஸ், எனக்கு எல்லா பிக்சர்ஸும் இல்லை, பட் தீஸ் ஆர் த பிக்சர்ஸ் விச் ஐ ஹேவ். என் ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆனதுனால அது ஷேர் பண்ண முடியல. பட் தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே தான் அவரோட பையன் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ ஸ்டார்டட் ஆக்டிங், பட் வாஸ் வெரி கூல்.
ஒரு ஸ்டாரோட பையன் மாதிரியே இல்லை. இப்படி கீழே வந்தார், ஷூட்ஸ் ஹேப்பனிங், நைஸ், இஸ் ஆண்டி இன்சைட் அப்படின்னாரு. யா ஷீஸ் தேர் இந்த ரூம் அப்படின்னா. ஓகே, I'll see after the shoot அப்படின்ட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு போயிட்டேன். இட் வாஸ் ஃபன் அண்ட் ஃபுட், டேஸ்டி ஃபுட். ரசிகர் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் ஒரு தலைவர் சொல்லியிருப்பார்ல, ரஜினி சொல்லியிருப்பார்ல, மோகன்லால் வெர்சடைல், அவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு. அது உண்மை, எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுவார். அண்ட் ஐ ஸ்போக் டு ஹிஸ் ஷெஃப் ஆஃப்டர் ஈட்டிங் தோசா அண்ட் சட்னி சாப்பிட்டுட்டு, சிக்கனோ மட்டனோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, தோசை அண்ட் சட்னி சாப்பிட்டதுக்கே நான் ஷெஃப்பை போய் மீட் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அவரை போய் மீட் பண்ணேன். அவரை வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்லே ஒரு சாப்பிடும்போது பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஹீ ஜஸ்ட் பிக்ட், அப்படி தான் என்னமோ ஒரு ஸ்டோரி என்ன சொன்னாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் இட் வாஸ் ஃபன், இட் வாஸ் நைஸ். Lovely. Thank you so much, Rejoy. It was so lovely talking to you. Pleasure's mine. ஃபேஸ்புக்கில் மட்டும் அப்டேட் போடும்போது கேப்ஷன்ஸ் போட்டு அந்த ஃபோட்டோஸ் இப்படி எடுத்தேன் அப்படி எடுத்தேன் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்கேன். பட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் getting part of a podcast is different, and this is my first podcast. Okay, hope you enjoyed it. Of course, yeah, definitely. Talking is, I always enjoy it, so that's not at all a problem. And தேவையில்லாத ஏதாவது பேசியிருந்தேன்னா தூக்கிடுங்க, மனசாட்சியே பார்க்காம தூக்கிடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நான் ஏதாவது வளரி இருப்பேன் கண்டிப்பாக. ஸோ பட் yeah, I had good time. Nice. Good time. Thank you so much. Would you like to tell something to our viewers? For viewers, இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிருந்துச்சு. ஆமாம், ஸ்ட்ரைக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுவே நல்ல ஒரு விஷயந்தான். எனக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் நாட் பிகாஸ் அட்வைஸ் இஸ் போரிங். அட்வைஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், but only when you hear from a person who's really knowledgeable. ஸோ சும்மா நான் உன்னோட வயசுக்கு மூத்தவங்கிறனால அட்வைஸ் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கான்னா இல்லை. எனக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவங்க அட்வைஸ் நான் கேட்பேன். ஸோ நான் வந்து சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் ஐ ஸ்போக் சர்டன் திங்ஸ். ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத பாருங்கள். டோன்ட் ஃபாலோஸ் அதர்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். உனக்குன்னு ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அந்த யூனிக்னஸை நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் உன்னால் பண்ண முடியாது. இதையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணாமையும் இருந்திருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் ப்ராக்டிஸ். ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் தான் எதிரியாக இருப்பான். ஏன்னா ஒரு ஈவெண்ட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரெண்டு வேறு ஃபோட்டோகிராஃபர் கேமராவோட பார்க்குறாங்க அப்படின்னா பேசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூர்னஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிடும். அது என்ன காம்ப்ளெக்ஸ்னு எனக்கு தெரியல. என்னோட ஒரு நல்ல ஃபோட்டோ அவனுக்கு கிடச்சிடுமா அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸாக என்னெல்லாம் தெரியல, பேசிக்கவே மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன் பேசுகிறதுக்கு, அப்போ கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இன்சிடென்ட் எனக்கு சென்னையில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்காதுங்க. பி வெரி ஃப்ரெண்ட்லி. நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிட்டு நான் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன். கேமராவில் SD கார்டு மட்டும் எடுக்காமல் போயிட்டேன், மெமரி கார்டு எடுக்காமல் போயிட்டேன். அப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேறு ஒரு ஷூட் எடுத்துகிட்டு இருந்தார். ஹீ ஹெல்ப் மீ வித் கார்டு, எடுத்துக்கோங்க அப்புறம் அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஹீ கேவ் இஸ் கார்டு டு மீ, எக்ஸ்ட்ரா கார்டு இருக்குது வச்சுக்கோங்க. அண்ட் ஐ மேட் ஷுர் அது ரிட்டன் அவர் கொடுப்பேன். ஆனால் நான் ரிட்டன் பண்ணணும்னா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது, ஆனால் கொடுத்தாரு. ஸோ அந்த ஆட்டிடியூட் தான் நம்ம எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ரைட். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர்ஸ் மைன். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You're watching The Star Next Door with Raji, powered by Vivid Digital Media, and this is me, Raji, signing off.